இன்றைக்கு சில வார்த்தைகளை உங்களுக்கு நான் நினைவுபடுத்த போகிறேன். இதெல்லாம் இந்த வார்த்தைக்கு உங்களுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இல்லை இந்த வார்த்தை உங்களை ஏதாவது அசைக்குதா? இந்த வார்த்தை மூலமாக நான் ஏதாவது செய்ய வேண்டியிருக்கா? இதெல்லாம் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு மார்வாடி கம்பெனியில் வேலை செஞ்சுருந்தேன். தீபாவளி வரும்பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டில் ஒன்றுத்தையும் விட மாட்டாங்க. எல்லாத்தையும் துடைக்கிறதும் கழுவுறதும். என்ன, பேனை கழுவுவாங்க, பேனை துடைப்பாங்க. வீட்டில் ஒரு இடத்த விட மாட்டாங்க, ஒரு பாத்திரத்தை விட மாட்டாங்க. எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, நல்லா க்ளீன் பண்ணி சுத்தமாக. அவங்களுக்கு அதுதான் புது வருஷம். தீபாவளி தான் அவங்களுக்கு புது வருஷமாக கொண்டாடுறாங்க. அதனால் எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி அலங்கரித்து அழகாக அந்த புது வருஷத்தை வரவேற்பாங்க. இது அவங்களுடைய வழிமுறை. இப்போது நாமும் அவங்க புது வருஷத்தை கொண்டாடலாம், நாம தான் கொண்டாடணும். ஏன்னா கர்த்தர் நம்முடைய தேவனாக இருக்கிறார், காலங்களை நியமித்தவர் அவராக இருக்கிறார். ஆகினாலே நாம் தான் புது வருஷம் மிக சிறப்பாக கொண்டாடணும். அவங்க வெளிப்புறமான காரியங்களை என்ன பண்ணுறாங்க, சுத்தப்படுத்துகிற வேலையை பார்க்குறாங்க. நம்ம கொஞ்சம் என்ன பண்ணுவோம், க்ளீன் பண்ணுவோம். ஏன்னா அவர் ஆண்டவர் உள்ளே தான் பார்க்குறாரு இல்லையா, வெளியே அவர் பார்க்குற தெய்வம் அல்ல. அதுக்காக வெளியே எதனா பழைய துணி, கீஞ்ச துணி போட்டுன்னு வரணும், வீடு பெயிண்ட் எடுக்காமல் அழகாக இருக்கணும், அப்படி அழுக்காக இருக்கணுன்ட்டுலாம் ஆண்டவர் நினைக்கல. அது தேவைதான். அதை விட முக்கியமாக உள்ளம் ரொம்ப முக்கியமாக இருக்குது. உள்ள ஆவியில் மனிதன் எப்படி இருக்கிறான் முக்கியம் இல்லையா. நம்ம கூட வருஷம் பெயிண்ட் அடிக்கிறோம். ஏன்னா நல்லா தானே இருக்கு, ஏன் அடிக்கிறீங்கண்ணா? நல்லதாக இருக்குது, இருந்தாலும் எங்களை அழுக்கு இருக்க கிளீன் மொத்தமாக அடிக்க தயாராக தான் இருக்கிறோம். மற்ற சபைகள் 10 வருஷமாயும் பெயிண்ட் அடிக்காமல் அப்படியே அழுக்காக இருக்குது. சரி, அவங்களுக்கு அடிக்கணும்னு தோணலையா, என்ன நினைக்கிறாங்க ஒன்றும் புரியல. சரி, அது அவங்களுடைய விருப்பங்கள். ஆனால் நம்ம வருஷம் பெயிண்ட் அடிக்கிறோம். சரி, வருஷம் க்ளீன் பண்ணுறோம், சந்தோஷம். ஏதாவது ஒரு புதுசாக ஏதாவது கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் இருக்கட்டும், நல்லது தான். இதெல்லாம் பார்வைக்கு அழகாகவும் நமக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் தான், வெளியரங்கமான காரியங்கள். ஆனாலும் யாரும் பார்க்காத இந்த உள்ளான ஆள் மனது, உள்ளான மனிதன், அவன் தேவனுக்கு முன்பாக அவன் எப்படி இருக்கிறான் இல்லையா, அதை நம்ம பார்க்கணும் இல்லையா. அவனுக்கு கொஞ்சம் எங்காவது சரியில்லாமல் இருக்கா இல்லையா, அவனுக்கு எதனா டேமேஜ் ஆகிருக்கா, பட்டி டிங்கரியெல்லாம் பார்த்து கொஞ்சம் சரி பண்ணி, அவன் வண்டி நல்லா ஓடணும்ல. வெளியே பார்க்குறது நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது, உள்ளே பார்த்தா ஆவியில் சிலருக்கு வேதனைகள், சிலருக்கு விடுதலை இல்லாத நிலைமை, சிலருக்கு சுகம் இல்லாத நிலைமை, சிலருக்கு குறைவு. இப்படி தேவன் விரும்புகிற அளவுக்கு நம்ம உள்ளான மனிதன் பலனடையமாக இருக்கிறான் இல்லையா. அதெல்லாம் சில வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது நம்ம க்ளீன் பண்ணுற புது வருடத்துக்காக நம்மளை என்ன பண்ணணும், சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு நம்ம புது வருஷத்துக்குள்ளே பிரவேசிக்க பார்க்குறோம் இல்லையா. ஒரு பெரிய விருந்தாளி வராங்கன்னா என்ன பண்ண, வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணி ரொம்ப அவங்களுக்கு வரும்போது ரொம்ப அலங்காரம் பண்ணி அவங்க பார்த்த உடனே ஆச்சரியப்படணும், சந்தோஷப்படணும் அப்படின்றதுக்காக என்னென்ன பண்ணுவோம்ல. ஆமாம், நம்ம ஆண்டவர் இந்த புது வருடத்துக்கு நம்ம கொண்டு போகிறார். வர ஒரு எதிர்பார்ப்போடு போய் ஆண்டவர் சமூகத்தில் நம்ம அமர்ந்து துதிகளோடு அவரை நம்ம ஆராதித்து அந்த புது வருஷத்தை வர வைக்க போகிறோம். நம்ம அதை எதிர்பார்ப்புகளோடு, தேவன் இந்த ஆண்டில் எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார்னு எதிர்பார்க்கறதுக்கு போகணுன்னா முதல்ல சுத்தம் பண்ணிட்டணும். சுத்தம், ஆமாம், நமக்கான ஆசீர்வாதங்களை வீட்டுக்கு கடந்து வரணும்னா அந்த வீடு சுத்தமாகிறது போல் நம்ம உள்ளான மனிதனை நம்ம கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அதுக்கு உதாரணமாக ஒரு வசனத்தை வாசித்துட்டு அப்படியே சில வார்த்தைகளிடையே சொல்லிட்டு போகிறேன். இதை கொஞ்சம் நீங்கள் இன்றைக்கி என்ன பண்ணணும், அப்படியே கண்ணை மூடிட்டு இந்த வார்த்தைக்கு எனக்கு என்ன சம்மந்தம், இதை நான் எப்படி இருக்கிறேன்னு அப்படியே கொஞ்சம் இன்றைக்கி எல்லாருமே கொஞ்சம் சிந்திக்க போகிறோம். நம்ம கொஞ்சம் உங்களை யோசிக்க விட போகிறேன். ஏன்னு இன்றைக்கி நான் எதுவும் நிறைய பிரசங்க வெளிப்பாடு எதுவுமே கிடையாது. சில வார்த்தைகளை இதில் நான் என்ன எப்படி இருக்கிறேன், தேவன் முன்பாக இந்த வார்த்தைக்கு எனக்கு என்ன சம்மந்தம், இதில் நான் சரியாக இருக்கிறேன்னு ஒவ்வொரு காரியங்களும் நம்ம அப்படியே கொஞ்சம் நிதானிக்க போகிறோம். சரி, எடுத்து வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரத்தில்
11வது வசனத்தையும் 12வது வசனத்தை வாசி. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. இந்த வசனம் உங்களுக்கு ரொம்ப விளக்கம் கொடுக்க தேவையில்லை, இது ரொம்ப விளக்காமல் எழுதப்பட்டிருக்கிறது. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதியை செய்கிறவன் இன்னும் நீதியை செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைகளின்படி நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. இது ஃபஸ்ட் பாட்டு ஒன்று இருக்கு சொல்லுது, அநியாயம் செய்கிறவன் அசுத்தமாக இருக்கிறவன். இது ஆண்டவரை அறியாத, ஆண்டவரை புரிந்து கொள்ளாத, ஏற்றுக்கொள்ளாத மனிதர்களை பற்றி சொல்கிறது. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர் நமக்கு இது அசுத்தமாக இருக்கிறவன் அசுத்தமாக இருக்கட்டும், ரட்சிக்கப்படாதவன். நீதியை உள்ளவன் இன்னும் நீதியை செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன். இது நீதி பரிசுத்தம் மட்டும் இல்லை, இதில் இன்னும் நிறைய வார்த்தைகளை நம்ம சேர்த்துக்கலாம் இல்லையா? அன்பு காட்டுகிறவன் இன்னும் அன்பு காட்டும், கொடுக்கிறவன் இன்னும் அதிகமாக கொடுக்கட்டும் இல்லையா? இன்னும் காரியங்களே ஆண்டவருக்காய் செயல்படுகிறவன் இன்னும் அதிகமாக செயல்படட்டும், கர்த்தருக்காய் ஓடுகிறவன் இன்னும் அதிகமாக ஓடட்டும். இப்படி இன்னும் என்ற ஒரு வார்த்தையை உங்களுக்கு முன்னாடி நிறுத்த நான் முயற்சிக்கிறேன் இல்லையா? நம்ம எதை ஒன்று சிறப்பாய் செய்து கொண்டிருக்கிறோம், ஆண்டவருக்கு பிரியமான செய்து கொண்டிருக்கிறோம், அதை நாம் இன்னும் அதிகமாக செய்யணும்னு தேவன் விரும்புகிறார் இல்லையா? எதை நம்ம செய்கிறோமோ அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளும் அது இன்க்ரீஸ் ஆகிட்டு போகும். ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்துகிட்டே இருந்தோன்னா இன்னும் அசுத்தமாக இருக்கு, இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும்னா என்ன அப்படி சொல்ல வர்றேன்னா, ஒருத்தன் தவறான காரியங்களையே தொடர்ந்து செய்து ஆட்டோமேட்டிக்காக அதில் இன்க்ரீஸ் ஆகிட்டு போவான். டெய்லி கொஞ்சம் குடிக்கிறவன் என்ன பண்ணுவான், அது அப்படியே அவன் கோட்டுனாவும் அடிச்சு உங்களுக்கு அது கரெக்டு ஆஃப் ஆகும், ஆஃப்னாவும் அப்புறம் ஃபுல் ஆகிடும். ஃபுல்லு 2 ஃபுல்லு 3 ஃபுல்லு, அவர் சொல்ல 2 ஃபுல்லு அடிச்சுக்கிட்டு எனக்கு போதை வரலைங்க என்ன. ஏன்னா ஒரு ஸ்டேஜ் ரொம்ப வளர்ந்துடுவார். ஃபஸ்ட்டு கொஞ்சம் குவார்ட்டரில் கால் குடித்தோன்னு மாய்க்கச்சு வந்துடுவார், தடுமாற ஆரம்பிச்சிடும். இப்போ குடிச்சு அவருக்கு பவர் பத்தலை, அப்படியே வளர்ந்துட்டார். அதில் இன்னும் போயிட்டாங்க. இப்படி தவறுகள் செய்து கொண்டே இருக்கிறவர்கள் தொடர்ந்து தவறு அதிகமாகிட்டு போகிறாங்க. ஆனால் ஆண்டோடைய பிள்ளைகளாக நமக்கு ஆண்டு சொல்லுகிறார், நீதி உள்ளவன் இன்னும் நீதியை, பரிசுத்தமுள்ளவன் பரிசுத்தமான, ஜெபிக்கிறவன் இன்னும் நல்லா ஜெபிக்கட்டும், வேதத்தை வாசிக்கிறவன் இன்னும் நல்லா வாசிக்கட்டும், கடவுளுடைய சத்தத்தை கேட்கிறவன் இன்னும் நல்லா கேட்கட்டும். இதெல்லாம் நம்ம என்ன செய்கிறதுனா, தேவனுக்கு அருகிலே கொண்டு போய் தெய்வ சித்தத்தை செய்யக்கூடியவர்களாக நம்மை மாற்றி, தேவன் நம்மை என்ன செய்ய வேண்டுமென்று அவர் நினைத்திருக்கிறாரோ அந்த நினைவுக்கு நேராக நம்மை நடத்தி அவர் சித்தத்தை இந்த பூமியில் செய்கிறவர்களாக நாம் இந்த உலகத்தில் காணப்போம். இதுதான் தேவன் நம்மையில் வைத்திருக்க மிகப்பெரிய திட்டமே இல்லையா? மிகப்பெரிய திட்டம் என்ன? அவர் சித்தத்தை நீங்கள் செய்யணும். அவர் அதுக்காக தான் உண்டாக்கிடுறார். அவர் சித்தத்தை நீ அறியணுன்னா அவரோடு நெருங்காமல், அவர் சத்தத்தை கேட்காம, அதுக்கு நேரத்தை செலவிடாமல் இதெல்லாம் நீ அறிந்து கொள்ள முடியாது இல்லையா? நீ என்னதான் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டு இருந்தாலும் அவர் சித்தத்தை செய்யாமலே வாழ்ந்து ஒரு வாழ்க்கையை முடித்து போனால் என்ன பிரயோஜனம் இருக்குது இல்லையா? நம்ம சித்தம் ஆசையெல்லாம் ஒன்றுமே கிடையாது, அழுக்கான கந்த மாதிரி. நான் ஆசைப்பட்ட காரியங்களை எண்ணி பார்க்குறேன், அன்றைக்கி பெருசாக இருந்தது, இன்றைக்கி பார்த்து அது குப்பையாக இருக்குது. அது எனக்கு பெருசாக இருந்தது, இதுதான் பெரிய கோட்டை மாதிரி இருந்தது. இன்றைக்கி நினச்சி பார்க்குறேன், இது குப்பையான ஆசையாக எனக்கு அப்படி தெரிஞ்சுது. இப்போ நம்ம ஆசைகள் எல்லாம் அன்றைக்கி நல்லா இருக்குமா, கொஞ்ச நாள் பார்த்தா இது ஒன்றுமே இல்லை, இதுக்கு போய் கஷ்டப்பட்டமே, இதுதான் லட்சியம் நினச்சோமே. இப்போ நம்ம ஆசைகள் அதான் சொல்ல, உன் நினைவுகள் என்னுடைய நினைவுகளும் அல்ல, உன்னுடைய வழிகள். ஆமாம், நீ தாழ்விலிருந்து உண்டானவன், நான் மேலிருந்து வந்தவன். அதனால் நீ அதை தூக்கி போட்டு என் வழியில் வந்துருன்ற, என் நினைவுக்குள்ளே வந்துரு. நான் என்ன நினைக்கிறத நீ நினை. அவர் நினைவுகளை அறிந்து கொள்ள நமக்கு கொடுக்கப்பட்ட ஒன்று வேதம்தான். அதை புரிச்சிட்டு அதை நினைவுகள் வழியாக ஓட ஆரம்பிச்சிட்டாலே நம்ம வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். ஹல்லேலூயா. இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறது சில வார்த்தைகளை அப்படியே நீங்கள் என்ன பண்ணுறோம், கொஞ்சம் மனசில் போட்டு, இந்த கடைசி கால நேரத்தில் வந்திருக்கிறோம், இந்த வருடத்துக்குள்ளாக புது வருஷத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி சில வார்த்தைகள் அப்படியே சொல்கிறேன். இதுக்கு எனக்கு சம்மந்தம் இருக்கேன், நான் இப்படி இருக்கிறேன்னா,
இதெல்லாம் தேவன் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது. நன்றி உள்ள இருதயம், நன்றி இருதயம், இது எனக்கு இருக்குங்க. தேவனுக்கு நன்றி, நன்றியுள்ள இருதயம் இல்லையா? தேவன் எனக்கு நன்மை செய்தார், அவருக்கு நான் நன்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழணும் இல்லையா? சிலர் நமக்கு சில நன்மைகளை செய்திருப்பாங்க இல்லையா? நாம் அவங்களுக்கு திரும்பி என்ன பண்ணணும்? சில நன்மைகளை செய்யணும். நன்றி உள்ளது என்று வாயில் நன்றி சொல்கிறது எனக்கு நோ சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஒருத்தர் நமக்கு நன்மை செய்ய ஐயா தேங்க்ஸ் ஐயா அப்படின்னு சொல்கிறதுனால எனக்கு பெரிய அவங்கள பதிலுக்கு சரியான இது முறையாக எனக்கு தோணலை. அவங்களுக்கு நாம் ஏதாவது ஒன்று செய்யணும் இல்லையா? இது தானே நன்றியே. நமக்கு ஏதோ ஒரு நன்மை செய்தாங்க, நாம் அவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணுமே, இதுதான் நன்றி உள்ளது. வேற வாயில் நன்றி ஆண்டு வேற இனிமேல் ஆண்டு வேற நன்றி நன்றின்னு சொல்கிறது கூட எனக்கு இன்னும் வெறியும் நன்றி நன்றின்னு சொல்லிட்டா அது ஈஸியே. நமக்கு இவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சுட்டு வாயில் வேற நன்றி சொல்லிட்டா என்னது? இது எப்படி? அது அவருக்கு திருப்தி ஆகிடுமா இல்லையா? நமக்காக பல கஷ்டப்பட்டு பாடுபட்டு எல்லாம் பண்ணி ஒரே நன்றின்ற வார்த்தையில் முடிச்சிட முடியுமா இல்லையா? இப்போ நன்றின்ற ஒரு வார்த்தை சொல்கிறது ஒரு அந்த நேரத்துக்கு ஒரு சின்ன ஒரு சொல்ல வேண்டிய வார்த்தை தான், சொல்லக்கூடாதுன்னு சொல்லலை. ஆனால் உண்மையான நன்றி சொல்லணுன்னா நாம் அவங்களுக்கு என்ன செய்யணும்? நமக்கு இத்தனை காரியங்கள் நமக்கு செய்திருக்காங்களே, அவங்களுக்கு ஏதாவது நாம் செய்யணும் இல்லையா? அதுதான் நன்றி இல்லையா? இப்போ இயேசுக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். இப்போ இயேசு நமக்காய் ஜீவனை கொடுத்தார்ல, ரத்தம் சிந்தினார்ல, நம்ம மீட்டெடுத்தார்ல, இதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்? நன்றின்னு சொல்லிட்டா போதுமா? நன்றி நன்றி இயேசு ராஜா அப்படி பாட்டா சரியாயிடுமா? பாடுறது ஈஸி, பாட்டு போயிட்டு இருக்கலாம். அப்புறம் அந்த இடத்த விட்டு போய் நம்ம இஷ்டம் போல் பண்ணிட்டு இருக்கிறது. அப்போ நன்றி சொல்கிறோம். இப்போ தேவ நமக்காய் ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்த மீட்டெடுத்திருக்கு. இந்த நன்றி எப்படி சொல்கிறது? ஒரு நன்றி உள்ள இருதயம். ஒருவேளை இந்த இயேசு உங்களை ரட்சிக்காமல் இருந்திருந்தால், ஒருவேளை அந்த இயேசுவை நீங்கள் அறிந்திராமல் போயிருந்தால், உங்கள் வாழ்க்கை என்னவாக இருக்கும், என்னவாய் மாறி இருக்கும், என்னவாக இருந்திருப்பீங்க? உங்களாலே சொல்ல முடியாது. உங்களால் என்னவா ஆகியிருப்பேன்? எப்படிப்பட்ட பாவத்தில் அடிமையாக இருப்பேன்? எப்படிப்பட்ட ஒரு சமாதானம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்திருப்பேன்? எப்படி ஒரு பலவீன வாழ்க்கை வாழ்ந்திருப்பேன்? எத்தனை பேரால் நான் காயப்படுத்தப்பட்டு இருக்கும்பொழுது என்னை ஆறுதல் இல்லாமல் இருந்திருப்பேன்? எதுவுமே எந்த வழியில் போயிருப்பேன்? என வழி தெரியாத ஆடுகள் போல, மெய்ப்பெண் இல்லாத ஆடுகள் போல இருந்தோம் இல்லையா? அதை பார்த்து தான் தேவன் மனதுருகினார். அந்த ஆடுகளுக்கு எங்கே போகணுன்னு தெரியல. ஒரு மலை மேலே இந்த ஆடு கூட்டம் போய் ஒரு ஆடு மேலேருந்து குதிக்குதான் கீழே. ஏன்னா அங்கே புல்லெல்லாம் கீழே இருக்குதுன்னு சொல்லிட்டு அதில் குதிக்குதான். அந்த குதிக்கும் போது அது பெரிய பள்ளமாக. ஒரு ஆடு குதிச்சோன்னு எல்லா ஆடுகளும் தொடர்ந்து போய் அது பின்னாடி குதிச்சு அது பள்ளம் செத்துடுவேன்னு தெரியல அதுக்கு. அது போய் மறுபடியும் போய் ஒன்று ஒன்றா அந்த பள்ளத்தில் பல ஆயிரம் ஆடுகள் இறந்து போச்சான். அதுதான் ஆடுகளுக்கு ஒரு நல்ல மெய்ப்பெண் தேவை. ஹல்லேலூயா. மெய்ப்பெண் இல்லாத ஆடுகளைப் போல எங்கே போகணும், எப்படி போகணும்னு எதுவுமே தெரியும். எதிர்கால திட்டமே இல்லாமல் ஒரு வாழ்க்கை அப்படியே போயிட்டு இருந்தோம்ல, எங்கே போகணுன்னு தெரியாமல் அப்படியே போயிட்டு இருந்தோம்ல. நம்மளை யார் வழி நடத்த ஆள் இல்லை. பார்க்குறதெல்லாம் ஆசைப்படுறது, யார் பார்க்குறோமோ அவங்கள மாதிரி நம்ம மாறணும்னு நினைக்கிறது. ஒரு திட்டம் கிடையாது, நோக்கம் கிடையாது. ஒரு மெய்ப்பெண் இல்லாத ஆடுகளை போல் போனல. நமக்காக ஒரு மெய்ப்பெண் ரத்தம் சிந்தி நம்மை மீட்டு நம்மை ரட்சித்து இன்றைக்கோட பிள்ளையாக மாற்றிருக்கிறாரு. இதுக்கு நம்ம நன்றி எப்படி செலுத்த போகிறோம்? வேறு நன்றின்னு சொல்லிட்டா போதுமா? இந்த ஆண்டவருக்காக நம்ம ஏதாவது செய்யணுமில்ல? உங்களால் என்னெல்லாம் செய்ய முடியும்? இந்த ஆண்டவருக்கு நன்றி உள்ளது. என்னிடத்தில் இருக்கிறதை கடவுளை கொடுக்கலாம், நேரத்தை கொடுக்கலாம், 4 பேருக்கு கர்த்தரை பற்றி சொல்லலாம். இப்படி ஆண்டவருக்காக எப்படியாவது இந்த தெய்வத்தை யாரென்று மக்களுக்கு எந்த விதத்திலாவது இந்த ஆண்டோடைய உள்ள மகிழத்தக்க நான் ஏதாவது ஒன்று செய்யணும். ஏதாவது எல்லாரும் எல்லாம் செய்ய முடியாது இல்லையா? எல்லாரும் எல்லாத்தையும் செய்ய முடியாது. உங்களுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை தான் நம்மளால் பண்ண முடியும் இல்லையா? அவங்கவுங்க தகுதி, அவங்களுடைய நிலைமை, அவங்கள அறிவு எல்லாமே வித்தியாசப்பட்டு இருக்கிற அப்படின்னால இந்த ஆண்டவருக்காக என்னால் என்ன செய்ய முடியும்? அப்போது இதுதான் நன்றி உள்ள இருதயம். இதுதான் ஆமாம். இதை நீங்கள் கொஞ்சம் அப்படியே அசைக்கு விட்டு பார்த்துங்க. நான் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறேன்னா, இந்த வாழ்க்கை எனக்கு கொடுத்தவருக்கு நான் ஆண்டவருக்கு என்ன செய்து கொண்டு இருக்கிறேன்? இந்த ஆண்டவர் உள்ள மகிழும்படியாக நான் என்னுடைய செய்கைகளில் செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது? கரெக்டாக இருக்குதா? சரியாக போயிட்டு இருக்கிறேன்னா? ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை தான் வாழ்கிறேன்னா? ஆண்டவருக்கு ஏதாவது செஞ்சுட்டு இருக்கிறேன்னா? கொஞ்சம் இதை நீங்கள் அப்படியே மனசில் வச்சுக்கிங்க.
இன்னொன்று தன்னிலை அறியாமை. இது நான் தண்ணியில் நாம் யாருன்றதை மறந்துட்டு அநேக நேரங்களில் நாம் தேவனுடைய பிள்ளைகள், இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான்கள், நாம் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். தேவன் நமக்கு ஒரு திட்டத்தை வச்சு இப்படி தான் வாழணும், ஒரு வாழ்க்கையை நமக்கு வாழும்படியாக நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார். அதுக்காக வேதம் கொடுத்துருக்கிறார். இப்படி வாழ வேண்டிய நாம் அநேக நேரங்கள் நாம் யாருன்றது மறந்துட்டு உலகத்தோடு கலந்து உலகத்தின் காரியங்களில் ஈடுபட்டு அநேக நேரங்களில் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்றதை மறந்துட்டு அநேக காரியங்களில் நம்ம ஈடுபடுகிறோம். தன் நிலையை மறந்துடும். சொல்லுங்க, நான் தேவனுடைய பிள்ளை. நீ சொல்லிகிட்டே இருக்கணும், நான் ஒரு தேவ மனிதன் என்று சொல்லிக்கிட்டே இருக்கணும். நான் ஒரு தேவ மனிதன் என்ற உணர்வு இருந்தால் நம்ம சுற்றி 1000 பேர் என்ன பேசிட்டு இருந்தாலும் என்ன சொன்னாலும் எதுக்கு இருந்தாலும் நான் அந்த ஒரு மைண்டில் இருக்கேன். நான் என்ன நம்ம யாருன்னு மறந்துடக்கூடாது. மறந்துட்டேன்னா நான் அவங்களோட சேர்ந்து அவங்களோட கலந்துடுவேன், அவங்கள மாதிரி பேசுவேன், அவங்கள மாதிரி செயல்படுவேன், அவங்கள மாதிரி சிந்திப்பேன். அப்புறம் நான் தேவனுடைய பிள்ளைன்றது எனக்கே மறந்து போயிடும். அதனால் நாம் தன்னிலை மறக்காமல் இருக்கணும். தன்னிலை, அவன் நான் ஒரு தேவ மனிதன், நான் ஒரு தேவனுடைய மனுஷி, நான் தேவனுடைய பிள்ளை, அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறேன், தேவனால் விலை கொடுத்து வாங்கப்பட்டவன், உலகத்தில் காண்கிற மனிதர்கள் போல வாழ்வதற்காக அல்ல, என ஒரு விசேஷித்த காரியத்துக்கு என்னை மீட்டெடுத்திருக்கிறார் என் தேவன். நான் ஒரு விசேஷமானவன் என்பதே உங்கள் நிலையை நீங்கள் மறந்துடக்கூடாது. அதுதான் சொல்ல, நான் ஒருவனை மாம்சத்தின்படி அறியேன். எல்லாமே மாம்சிகமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த உலகத்தில். மாம்சீக எண்ணங்கள், மாம்சீகமான செயல்பாடு உலகத்தில் இருக்குது. நாம் காணும் உலகம் இப்படி மாம்சீக உலகமாக இருக்குது. ஆனால் நம்ம ஆவிக்குரியவர்களாக இருக்கிறோம், நம்ம ஆவியில் நடக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அந்த டிஃப்ரெண்ட்டை நம்ம எப்பவும் உணரக்கூடியவர்களாக இருக்கணும். உலகத்து மனிதன் அவன் மாம்சீகமான காரியங்களை பேசுவோம், மாம்சத்தில் வாழ்கிறான். நான் ஆவிக்குரிய மனிதர் என்பது எப்போதும் அதை நம்ம புரிந்து இருக்கணும். அப்போ அந்த தன்னிலை மறந்துட்டு உலகத்தான போல் நம்மளும் சில காரியங்களை பேசுகிறதும் பழகுறதும் நடக்கிறதும் இதை ரொம்ப கவனத்தில் வைக்கணும் நம்ம. ஆமாம், இதெல்லாம் நம்ம இந்த ஒரு இந்த புது வருஷத்துக்குள் பிரவேசிக்கிறதுக்கு முன்பாக இதெல்லாம் உங்களுக்குள்ளே இருக்குமானலாம் கர்த்தர் உங்களோட உள்ளத்தில் பேசுவாரேன்னா அதை சரிப்படுத்திங்க. இதெல்லாம் நமக்குள்ளே இருக்க வேண்டிய விஷயங்கள். தன்னிலை மறக்காதீங்க. நாம் தேவாதி தேவருடைய பிள்ளைகள், தேவ மனுஷி, தேவ மனிதன், நாம் விசேஷமானவர்கள். அவர் ரத்தத்தையே சிந்தி மீட்டெடுத்திருக்கிறான்னு அவருக்கு ரொம்ப முக்கியமான ஆட்கள். மிக முக்கியமான காரியங்களை பேசும்படியா, மிக முக்கியமானவர்களை சிந்திக்கும்படியா, மிக முக்கியமான காரியங்களை செய்து முடிக்கும்படியாக கர்த்தர் நம்மை தெரிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த தன்னிலை மறக்காமல் இருக்கணும். அப்புறம் சண்டைகள். என்னங்க சண்டை? எங்கள் வீட்டில் இந்த வருஷத்தில் ஒரு சண்டை கூட போடலை அப்படின்னு சொல்கிறேங்க. யாராவது இருந்தால் கையை தூக்குங்க. இருக்கிறீங்களா? சண்டை போடாதவங்கன்னா இருக்கீங்களா? தேவையில்லாத விஷயத்துக்கு சண்டைகள் போட்டுக்கிட்டு இருக்குது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். தேவன் சமாதானத்தின் காரணம் இருக்கிறார். சண்டையோ குழப்பமோ இதெல்லாம் தேவன் விரும்புகிறதில்ல. ஒரு அமைதி நம்ம வீட்டில் ஒன்று சமாதானம், இன்னொன்று சந்தோஷம். சந்தோஷம் என்பது மகிழ்ச்சியான ஒரு ஆடலும் பாடலும், சந்தோஷமான ஒரு சூழ்நிலை. இன்னொன்று சமாதானம், குழப்பமில்லாத இடம். இது தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு ஆசீர்வாதம். அப்போது தேவை இல்லாத, அவசியமே இல்லாத காரியங்களுக்கு நம்ம அதை ஒரு பிரச்சனை எடுத்துக்கிட்டு, அதை குற்றப்படுத்திக்கிட்டு, அதை பேசிக்கிட்டு, அது நமக்கு சமாதானத்தை சந்தோஷத்தை கொண்டு வராத காரியங்களை நம்ம தொடர்ந்து பிடித்துக்கிட்டு பேசிட்டு இருக்கக்கூடாது. சண்டையை தூங்க முன்னே அதை அமர்த்தணுமா? சண்டையை ஆமாம், அது ஸ்டார்ட் பண்ணும் போது அது தெரியுது ஏதோ கிளம்புற மாதிரி இருக்குது, உடனே அதை க்ளோஸ் பண்ண கற்றுக்கணும். இது விட்டா அப்படியே போயிட்டே இருக்கும். அதனால் என்ன பண்ணணும், சண்டையை என்ன பண்ணணும், ஏதோ கிளம்புற மாதிரி, யாரும் மாம்சிகமாக யாரையோ கொண்டு என்ன பிசாசுன்னு பண்ண வாயை கிளறுவான் சண்டையை கொண்டு வர முடியாது. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டே உடனே என்ன பண்ணணும், அதை என்ன பண்ணணும், அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணணும். அதுக்கு ஒரு முடிவு கொண்டு வரணும். வீணான சண்டைகள் தேவனுடைய சபையை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது. நீங்கள் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது வெளியிலேருந்து ஒருத்தர் வந்தேன்னா என்ன நினைப்பாங்க சொல்லுங்கள்? எல்லார் வீட்டில் தான் சொல்கிறேன், எங்கள் வீட்லேயும் சேர்த்து தான் சொல்கிறேன். நம்ம இது மாதிரி சண்டை போட்டுகிட்டே இருந்தோம்னா நம்ம வெளியிலேருந்து ஒருத்தர் வரும்போது பரவாயில்ல, நல்ல குடும்பம், இந்த மாதிரி தான் நம்மளும் சண்டை போடணும்.
ஐயா நீங்கள் எந்த சர்ச்சுக்கு போகிறீங்க சொல்லுங்கள், நானும் வரேன். அருமையாக சண்டை போடுறீங்க, 2 பேரும் விட்டு கொடுக்காம நல்லா பாஸ்டர் ட்ரைனிங் கொடுத்துக்கிறாரு உங்களுக்கு சண்டை போடுவது எப்படி. 2 செம்மையாக நீங்கள் 2 பேரும் சமமாக மோதுறீங்க. நல்ல பாஸ்டர் உங்களுக்கு சொல்லு. நானும் உங்கள் சபைக்கு வரேன்னு சொல்லுவாங்களா? உங்கள் வீட்டுக்குள்ளே வரும்போது ஒரு அமைதி, தேவ பிரசன்னத்தை, அதை ஜெபிக்கிற வீடாக இருக்கணும். ஆண்டவர் வசனத்தை அந்த சொல்லுகிற ஒரு வீடாக இருக்கணும். அவங்களுக்கு உள்ளே வந்தவனே அந்த பிரசன்னத்தை உணரணுங்க. ரட்சிக்கப்படாத உன் வீட்டுக்குள்ள அடி எடுத்து வைத்தோன்னா ஒரு உணர்வு வரணும். நீ துதிக்கிற, ஜெபிக்கிற, தேவனை ஆராதிக்கிற, தேவனை உயர்த்தி பேசுகிற அந்த வீட்டுக்குள்ளே வந்து நிச்சயமாக ரட்சிக்கப்படாத உள்ளே வந்து நான் உன்னுடைய அந்த பிரசன்னத்தை உணரணும். வீணான சண்டைகள், அர்த்தமற்ற சண்டைகள், குறைகள், குற்றங்களை குறை சொல்லி தான் தூக்கி போடணும். இது நம்ம கடவுள் வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்துக்கு நேரம் நம்ம நடத்த, இதெல்லாம் ஒரு தடைகள். இதெல்லாம் நான் சொல்லிட்டு வர விஷயங்கள்லாம் நம்ம கடவுள் நம்மை குறித்து வைத்திருக்கிற அற்புதமான வழிகளும் ஆசீர்வாதங்களும் பெற்றுக்கொள்வதற்கு இதெல்லாம் தடையாக இருக்குது. என்னதான் நம்ம புரண்டு அழுது போய் என்னென்ன பண்ணிட்டு இருந்தாலும் கடவுள் நான் அந்த வைத்திருக்கிற அந்த காரியங்களுக்குள்ளே போக முடியல. ஏன்னு கேட்டேன்னா இதையும் பேச வேண்டியதாக இருக்குது சபையில். ஆமாம், ஒரு நாணயத்துக்கு 2 பக்கங்கள் இருக்கிறது போல் 2 பக்கமாக பேச வேண்டியதாக இருக்குது. இல்லை ஆண்டவரை பற்றி பேச வேண்டியது, சில இடத்துல பிசாசு குறித்து பேச வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அவன் தந்திரம் உள்ளவனாக இருக்கிறான். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டானா வெறும் ஆண்டவர் மட்டும் தெரிஞ்ச பிசாசை பற்றியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அவனை பற்றி விலாவராக தெரிஞ்சுக்கணும் இல்லை, அவன் எப்படி வருவான், அவனை எப்படி காலி பண்ணுறது, அவனை காலி பண்ணுறது என்னன்னு மட்டும் தெரிஞ்சுட்டா போதும், மற்ற ஒன்றும் இல்லை. அவன் வருகையும் அவனை காலி பண்ணுறது எப்படின்னு 2 விஷயத்தை தெரிஞ்சுட்டா போதும். குடும்பத்தில் குழம்பெல்லாம் பார்த்துக்கலாம். பிசாசு வந்திருக்கிறான் நீ உணர முடியலன்னா பிரச்சனை தீராது. நீ அவனை துரத்தி ஆகணும். துரத்தலைன்னா பிரச்சனை பெருசாகிட்டு போகும். அதை நீ உணர முடியலன்னா, தேவன் வீட்டுக்குள்ளே வந்தால் சமாதானம், பிசாசுக்கு இடம் கொடுத்தா குழப்பங்களும் சண்டைகளும் உண்டாங்க. நல்லா புரிஞ்சுக்க. இது ரொம்ப வருஷம் பொறுத்து நான் கண்டுபிடிச்சேன். நான் சொல்கிற விஷயங்கள் சாதாரணமாக இல்லை. இதை நிறைய கிறிஸ்தவங்களை புரிஞ்சுக்கிறது இல்லை. என்ன, ஒரு இடத்துல போய் ஒரு சத்தியத்தை கேட்டு குழப்பம் அடைஞ்சு கர்த்தரை விட்டு விலகிற அளவுக்கு எனக்கு ஒரு குழப்பம் வந்தது. அப்போ எனக்கு ஒன்றும் புரியல. அநேக வருடங்களுக்கு எடுக்க தான் எனக்கு புரிஞ்சுது. பைபிளே பிரசங்கம் பண்ணால் கூட அதில் உனக்கு சமாதானமும் ஒரு வெளிச்சமும் வரலன்னா பிசாசு அந்த வசனத்தை பயன்படுத்துகிற வந்து புரிஞ்சுக்க. வசனத்தை சொல்லி உனக்கு குழப்பம் வருதுன்னா அது பிசாசு அந்த வசனத்தை தப்பாக உனக்கு விளக்கம் கொடுக்குறான். தேவன் வெளிச்சத்தின் தேவனாக இருக்கிற, வார்த்தை வெளிச்சமாக இருக்கிறது. அந்த வசனத்தை திருப்பி விட்றான்னு புரிஞ்சுக்கணும். அப்போ தான் புரிஞ்சுக்கணும், எந்த ஒரு சத்தியமாக இருந்தாலும் அதை இன்னும் தெளிவுபடுத்தணும். இன்னும் இந்த வெளிச்சத்தின் மேல் இன்னும் வெளிச்சத்தை கொண்டு போகணும். எனக்குள்ளே இருக்கிற இருள் விலகணும். எனக்குள்ளே ஒரு குழப்பம்னா அது வெளியே வரணும். அது குழப்பம் தீரணும். அதுதான் கடவுள் வார்த்தைக்குள்ளே இருக்குது. அதே நம்ம குழப்பம் வருதுன்னா அப்போது வசனத்தை வைத்து கூட பிசாசு குழப்பக்கூடியவனாக இருக்கிறன்ட்டு நம்ம அறிந்து இருக்கணும். அறிஞ்சால் தான் நம்ம வசனம் தான் சொல்கிறாரு கரெக்டு தான் நினச்சிடக்கூடாது. அப்படி தான் நான் நினச்சி ஏமாந்து போனேன். வசனம் தானே சொல்கிறாங்க, நம்ம அந்த வசனத்தை பிசாசு அவங்கள கையாளுறான்றது எனக்கு அப்படி தான் தெரிஞ்சு. இப்படிப்பட்ட கூட்டங்கள்லாம் இருக்குது கிறிஸ்தவத்தில்ன்றது விளங்கி கொள்ள பல வருடங்களாச்சு. அதனால் பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். எப்படி இடம் கொடுக்கறது? ஒரு சண்டை கிளம்பும் போது க்ளோஸ் பண்ணிட்டேன். சமாதான குறை ஏற்படும் போது அங்கே சமாதானத்தை பேசுங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், தேவன் ஆராதிக்கிற பிள்ளைகள், தெய்வ சத்தத்தை கேட்கிற பிள்ளைகள்னா ரட்சிக்கப்படாமல் உங்கள் வீட்டுக்கு வந்தால் அதை உணரணுங்க. அவங்க உணர வைக்கணும். அவங்க பிரசன்னத்தால் நிறைந்த வீடாக இருக்கும்போது கண்டிப்பாக இது உள்ளே வந்தோன்னே எனக்கு ஒரே அமைதி கிடைக்குதுங்க. இந்த வீட்டுக்குள்ளே வந்தோன்னே எனக்கு ஒரே சந்தோஷமாக இருக்குது. என்னன்னு தெரியலைங்க, வரும்போது கவலை தான், ஏதோ மாதிரி அந்த அடி எடுத்து வைத்து உள்ளே வந்தோன்னே அப்படியே என்ன ஒரு பிரசனமோ அந்த ஆளுகச்சி இது அப்படின்னு சொல்லணும். அதுக்கு நீங்கள் வீட்டில் சண்டையை போட்டுக்கிட்டு தேவனை ஆராதிக்காமல் துதிக்காமல் தேவனுக்கு இடம் கொடாமல் இருந்தால் எப்படி மற்றவங்க ரட்சிக்கப்படுவாங்க? அதனால் இந்த வசனத்தை சண்டைகள் இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் இருக்குந்தா இந்த வருஷத்தோட க்ளோஸ் பண்ணிக்கிங்க. இந்த வருஷத்தோட அடுத்த வருஷம் சண்டை போட்டுன்னு இருக்கிற வேலை இல்லை. அடுத்த வருஷம் அன்பின் வழியில் நடக்க போகிறேன். அதுபோல் வசன வார்த்தைகள்லாம் சொல்லிட்டு போகிறேன், நினைவில் வைத்துக்கலைங்க. அது கொடுக்கிறது. இது ஒரு கடவுளுடைய காரியத்தில் இந்த கொடுக்கிற விஷயத்தில் நாம் எப்படி இருக்கிறோம்?
நம்ம என்னத்தை கொடுக்குறது அவருக்கு? எல்லாத்தையும் கொடுத்தாலும் ஈடாகாது இல்லையா? இல்லையா? அவருக்கு என்ன கொடுக்குறது? எல்லாத்தையும் கொடுத்தாலும் ஈடாகாது. கொடுக்கறது ஆண்டவருக்கு மட்டும் கொடுக்கறது இல்லை, மற்றவர்களுக்கும் கொடுக்கறது இல்லையா? கொடுங்கல் அப்போது. அப்போ கொடுங்கல்ன்றது ஒன்று கடவுளுக்கு கொடுக்கறது, இன்னொன்று நமக்கு கீழானவர்களுக்கு, ஏதாகில நம்ம முடியாதவர்களுக்கு அதுவும் கொடுக்கறது தான் இல்லையா? திருப்பி கொடுக்க முடியாதவர்கள் கொடுப்பது. ஹலோ, திருப்பி அதை கொடுக்க முடியாதவர்கள் கொடுப்பது கடவுளுக்கு கொடுப்பது. கொடுக்குற விஷயத்தில் நம் எப்படி இருக்கிறோம்? கணக்கு பார்த்து கொடுக்குறோமா? வாரி இறைக்கிறோமா தேவனுக்காக? இல்லை ஃபிக்ஸ் பண்ணிடுறோமா? இவ்வளோ தான் கொடுக்கணும், இப்படி தான் கொடுக்கணும்? எப்படி கொடுக்குறீங்க? அப்போஸ்தலர் பாதத்தில் காணியாட்சிகளை விற்று பாதத்தில் வச்சுட்டாங்க. எங்களுக்கு சொத்தம் வேணாம், ஒன்றும் வேணான்னு, எல்லாம் ஒன்றா இருக்கலாம் சாப்பிட்லான்னு சொல்லி நிலத்தெல்லாம் விற்றுன்னு வந்து பாதத்தில் வச்சாங்கன்னு வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ அவங்க என்ன ஆயிட்டாங்கன்னா, இனி எல்லாம் ஆண்டவர் தான், எல்லாம் இதெல்லாம் வச்சுக்கின்னு என்ன பண்ணுறது? அந்த அளவுக்கு அவங்க கொடுத்ததை வேதத்தில் வாசிக்க முடிகிறது. கடவுளுக்காய் கொடுப்போம். எத்தனை பேர் இந்த சபையை குடும்பமாக நினைக்கிறீங்க? உங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்குது, ஓகே, சந்தோஷம். எல்லாருக்கும் ஒரு குடும்பம். இதுதான் உண்மையான தேவனுடைய குடும்பம். புரிஞ்சுக்கிங்க. உங்கள் குடும்பம் அது உங்களை சின்ன குடும்பம், இதுதான் பெரிய குடும்பம். நம்முடைய அப்பா. ஆமாம், ஒரு ரகசியத்தை சொல்கிறேன் பாருங்கள். தேவாதி தேவன் இருக்கிறார்ல, அவர் எவ்வளோ பெரியவர், எவ்வளோ பெரிய தேவன். அவர் எவ்வளோ காரியங்களை படைச்சிருக்க, எத்தனை காரியங்கள், திட்டங்கள், நோக்கங்கள், எத்தனையோ காரியங்கள் நடந்துட்டு வருது. பரலோகம், நரகம், எத்தனையோ காரியங்கள் எத்தனை ஆண்டுகளாக நடந்துட்டு வருது. அந்த தேவாதி தேவனுடைய மாபெரும் ஒரு திட்டம் இருக்குல்ல, அவர் பெரிய திட்டம் ஒன்று வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை எங்கேருந்து செயல்படுத்துகிறார்? அதனுடைய மையம் என்ன? சென்டர். அந்த திட்டத்தை செயல்படுத்த திட்டம் அது எங்கேருந்து ஆண்டவர் அந்த மையமாக வைத்து செயல்படுகிறார் என்றால் இந்த சபையிலிருந்து தான் ஆரம்பிக்கிறார். ஹலோ, இந்த சபை ஏதோ கூடுறன்னு நினச்சிக்காதீங்க, இது தேவனுடைய திட்டம். இங்கிருந்து தான் ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்ய விரும்புகிறார். இங்கிருந்து அந்த உலகத்தை ரட்சிக்க விரும்புகிறார். இங்கிருந்து தான் அந்த எல்லாவற்றையும் ஆண்டவர் அற்புதங்கள், அடையாளங்கள் செய்ய விரும்புகிறார். அதனால் இது தேவனுடைய மையத்துக்கு வந்திருக்கிறோம். இது அப்பாவுடைய வீடு, சென்டர். இதுதான் அவருடைய மையமே, இதுதான். இங்கே தான் எல்லாம் செயல்பட ஆரம்பிக்கும். இங்கே வந்தால் தான் எல்லாம் கிளியர் ஆகும். 1000 விதமான ஊழியங்கள் இருந்தாலும் சபை என்ற ஒரு ஊழியத்துக்குள் நீ வந்து அந்த மையத்தில் இருந்தால் தான் உனக்கு எல்லாமே சரிப்பட்டு வரும். அதுதான் ஆண்டவருடைய திட்டம். அநேக ஊழியங்கள் இருக்குது, ஜெப ஊழியம், தெற்கு தரிசன ஊழியங்கள். அவங்க விட்டு அங்கங்கே சில ஊழியங்கள் பண்ணுறாங்க. அவங்க என்ன தான் ஊழியங்கள் பண்ணாலும் சரி, அந்த தெய்வ திட்டத்தின் மையம் சபை. சபையில் தான் ஆண்டவர் இருந்து எல்லாவற்றையும் செயல்படுத்த விரும்புகிறார். அதனால் இது நம்ம ஒரு குடும்பம். ஆமாம், அப்பாவுக்கு ஒரு வீட்டை கட்டணும், அப்பாவுக்கு வீட்டை கட்டணுமா இல்லையா? உனக்கு எனக்கு பங்கு இருக்கா இல்லையா? நம்மெல்லாம் சேர்ந்து அப்பா வீட்டை, ஏன்னா நம்ம காலகாலமாக இருக்க போகிறோம் இல்லையா? இதுதான் நம்ம வாழ்க்கை இல்லை. இந்த பைபிள் தானே நம்ம எதிர்காலம். எத்தனை பேர் இதை சொத்துன்னு நினைக்கிறீங்க? இதுதான் நம்முடைய சொத்து, உண்மையான சொத்து. இதுதான். இது கூட தான் நம்முடைய ஜீவிய காலமெல்லாம் நித்தியமாக பயணிக்க போகிறோம். இந்த தேவனோடு தான் இருக்க போகிறோம். உண்மை தானே? என்னைக்கு இவர் தான் உண்மையுள்ள தெய்வம், இவர் தான் ரட்சகர், அண்ட சராசரங்களை படைத்த தேவன், இவரை அன்றி வேறு தெய்வம் இல்லை என்று நம்ம நன்றாய் தெரிந்து கொண்டோமோ, நம்ம எல்லா காலமும் இந்த வேதத்தோடும் அந்த தேவனோடு தான் பயணிக்க போகிறோம். அல்லேலூயா. அப்போது நம்முடைய தேவன், நம்முடைய தகப்பனோட தான் நடக்க போகிறோம். தகப்பனுக்கு ஒரு என்ன கட்டும்? வீடு கட்டலாமா? அரண்மனை கட்டலாமா? சாலமன் தங்கத்தால் கட்டிட்டான். தங்கத்தில், ஆமாம், செவத்தில் தகடு வச்சு பதிச்சிருக்கிறான். எத்தனை டன் கணக்கில் சொல்கிறாங்க. தங்கம் கோயிலில் தங்கத்தில் கட்டினா இது வரைக்கும் உலகத்தில் யாரும் அப்படி கட்டினது இல்லையா? அந்த தங்கம் எத்தனை அளவெல்லாம் போட்டு எத்தனை லட்சம் இன்றைக்கி அதனுடைய மதிப்பீட்டை போட்டு சொல்கிறாங்க. எத்தனைய இன்றைக்கி அந்த மாதிரி கட்டவும் முடியாது. அப்படிப்பட்ட தங்கங்களை எல்லாம் தங்கத்தை போட்டு கட்டியிருக்கான். அவனுக்கு
என் தேவனுக்கு ஒரு வீட்டை கட்டணும்னு ஒரு ஆசை. ஹல்லேலூயா. நாம நினைச்சா கட்ட முடியும். ஹல்லேலூயா. ஏன்னா சாலமோன் தேவன் தான் நம்ம தேவன். சாலமோன் தேவன் நம்ம தேவனாக இருக்கிறப்பட சாலமனுக்கு கொடுத்ததை நமக்கும் கொடுப்பார். இதை கட்டுவதற்கு வேண்டிய எல்லா திறனும் நமக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அது ஆசீர்வதித்து கொடுக்கறது வேறு, கொடுத்து ஆசீர்வதிக்கப்படுறது வேறு. 2 கேட்டகரி இருக்கு இல்லையா? ஆண்டவரே நீங்கள் இதை செஞ்சான்னு அதை செய்கிறேன்ப்பா, எனக்கு வேலை கிச்சா அதை தரேன்ப்பா, வேலை கிச்சா அது தரப்பா, எனக்கு இவ்வளோ சம்பளம் வந்தால் இவ்வளோ கொடுக்குறப்பா, நான் ஜெபிச்சுக்கிறேன்ப்பா, நான் அது வந்துச்சுன்னா இது கொடுக்குறேன்ப்பா, இவ்வளோ பணம் வரணும்ப்பா, அது வந்தேன்னா கொடுக்குறப்பா. இது ஒரு கேட்டகரி இல்லையா? ஆண்டவரே நான் உனக்கு கொடுக்குறேன், அதனால் நீ என்னை அதிகமாக கொடுக்க போகிறீங்க. ஹல்லேலூயா. நான் கொடுத்து ஆசீர்வதிக்கப்பட்டு இன்னும் மேலே கொடுப்பேன், நீங்கள் ஆசீர்வதிச்சு நான் கொடுத்துட்டு இருப்பேன். அப்போ இருக்கிறத கொடுத்து ஆசீர்வாதம் பெற்றுக்கிறது இது ஒரு பக்கம். இது ஒரு ஆமாம், நம்முடைய அந்த குறைச்சலில் அந்த குறைவிலை எடுத்து ஆண்டவருக்கு கொடுக்குறது தாராளமாக. ஹல்லேலூயா. இது ஒரு விசுவாச எல்லை, இது ஒரு விசுவாச எல்லை. என்னது? அதான் என்கிட்ட இதுதான் இருக்குது, ஆனால் இது என்ன இதே உனக்கு கொடுத்துறேன்பா அப்படின்னும் போது அதை தேவன் பார்க்குறார். ஹல்லேலூயா. அது இவனுக்கு அந்த 2 பைசா அது போய் போடும் பொழுது அவங்க பார்க்குறாரு இல்லையா? நீங்கள்லாம் நிறைய போட்டீங்க, ஆனால் இவ்வளோ அதிகமாக போட்டால் ஏன்னா இவங்கிட்ட இருக்குது அவ்வளோதான், இனி நாளைக்கு என்ன செய்ய போகிறேன்னு தெரியல, அதை தூக்கி நான் ஆண்டவர் கொடுத்துட்டா. அப்போது தேவன் அதை பார்க்குறாரு இல்லையா? எவ்வளோ உன்னிப்பாக கவனிக்கிறார் பாருங்க ஆண்டவர். ஹல்லேலூயா. நீங்கள்லாம் வேறு கேட்டகிரிப்பா, இவள் வேறு கேட்டகிரி. ஹல்லேலூயா. நீங்கள்லாம் அந்த 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 சைடில் இருக்கிறீங்க, நீங்கள் எல்லாமே அப்படி தான் இருக்கிறத வச்சு ஏதோ ஒன்று கொடுங்களான்னு கொடுங்க. நிறையா இருந்தாலும் ஏதோ ஒரு ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறீங்க. இது வேறு கேட்டகிரி. இவளை மட்டும் என் மெச்சிக்கொள்கிறா, இவளை மட்டும் என் பேர் சொல்கிறேன்னா, இவள் இருக்கிறது எல்லாவற்றையும் கொடுத்து விட்டா. அவங்கள பார்க்குற பார்வைக்கும் இவளை பார்க்குற பார்வைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஹல்லேலூயா. இப்போ இது வேற லெவல். தேவன் உள்ளத்தை அசைக்கிறது, இது தேவனுடைய பார்வையை நம்ம பக்கம் திருப்புறது. நம்மக்கிட்ட இருக்குதான் தூக்கி கொடுக்கறது சாதாரண விஷயம் இல்லை. ஹல்லேலூயா. தன் மகனை கொண்டு போய் பலியாக கொடுக்கறது சாதாரண விஷயம் கிடையாது. அது சாதாரண விஷயமே கிடையாது. அந்த குழந்தைகளை பெற்று உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். வளர்ந்து தன் நேசித்து வளர்த்து வருகிற அந்த குழந்தையும் பல ஆண்டுகள் குழந்தை இல்லாமல் அந்த குழந்தை வளர்த்து செல்லமாக வளர்த்து வர அந்த குழந்தை நீ பலியாக கொடுக்கணும்னு சொல்லும்போது அதையும் என் தேவனுக்காய் கொடுத்தான் பாரு ஆபிரகாம். ஹல்லேலூயா. என் சொல்லுக்கு கீழ்ப்படுகிறவன் நான் அறிந்து கொண்டேன். ஹல்லேலூயா. அது வேற கேட்டகிரி இல்லையா? அப்போது நம்ம கொடுக்கறதில்ல நம்ம இப்படி இருக்கிறோம். அளவுகோல் பழைய ஏற்பாட்டின் காலம் 10ல் 1. 10ல் 1 என்பது பழைய ஏற்பாட்டின் அளவுகோல். புதிய ஏற்பாட்டின் அளவு கிடையாது. ஏன்னா அவர் எல்லாத்தையும் கொடுத்தவருக்கு நாம் என்ன அளவு வச்சு கொடுக்குறது? என்ன கொடுக்க முடியும்? தன்னையே கொடுத்து ரத்தம் சிந்தி நம்ம மீட்டு எடுத்துருக்கிறாரு. அவருக்கு நம்ம கொடுக்கறது என்ன கணக்கில் வைக்கிறது? சொல்லப்போனால் நம்ம முழுசாக கொடுத்துடணும், அவ்வளோதான். நம்ம பணம் கொடுக்குறதுலாம் ஒரு பெரிய விஷயம். அதுக்காக பணம் கொடுக்கூடாதுன்னு சொல்லலை, அப்படி போடாது. உரமாக சொன்னாங்க, காணிக்கு போடணும் இருக்குதில் கம்மியாக எத்தனை போய் போடணும். 2 பைசா இல்லை, இப்போது 1 ரூபாய் எத்தனை போய் போடும். ஏன்னா பைபிளில் சொல்லியிருக்கிறார் ஆண்டவர், 2 பைசா போட்டவங்கள தான் ஆண்டவர் பார்க்குறாரு. நிறைய போட்டவங்களா நீங்களாம் நிறைய போடல, இவங்க தான் நிறைய போட்டாங்கன்னு சொன்னாங்க. அதனால் நம்ம இருக்குதில் கம்மியாக காயின்னு எடுத்து போய் போடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு புரிதல் அவ்வளோதான் இருக்குது. அவர் சொல்ல வந்தது என்ன? 2 காசுன்றது 2 நாள் கூலி. 2 நாள் கூலி. இன்னைக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் வேலைக்கு போனால் இன்றைக்கி குறைஞ்சபட்சம் 1000 ரூபாய் சம்பளம் வாங்கிக்கிறாங்க. 2 நாளைக்கு 2000 ரூபாய். 2 நாள் போனால் 2000 ரூபாய். இன்றைக்கி 2000 ரூபாய் தான் நம்ம எவ்வளோ நாள் குடும்பம் நடத்துவோம்? அட்லீஸ்ட் ஒரு வாரம் நமக்கு செலவுக்கு வாங்கல 2000 வச்சு. அந்த விதவை கையில் வேறு காசு இல்லை. இந்த 2000 ரூபாய் எடுத்துன்னு வந்து போட்டுட்டான்னு சொல்லப்படுது. அப்போது ஆண்டவர் பார்க்குறாரு, இங்கே யாராவது 2000 ரூபாய் காணிக்க போட்டுக்கிறீங்களா? தசமபாகத்தில் சொல்லலை, காணிக்க சொல்கிறேன். 2000 ரூபாய் காணிக்க போட்டுக்கிறீங்களா? போடுவீங்க இனிமேல். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை போட வைக்கிற உள்ளத்தை தருவார். ஹல்லேலூயா. அவர் அன்பு விளங்க அது உங்களை யாரும் கட்டுப்படுத்த முடியாதுங்க. ஹல்லேலூயா. இதுதான் ரியல். பட் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. அதை யாரும் உங்களை சொல்லுறது, அது புரிய ஆரம்பிக்குது. நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் செயல்பட ஆரம்பிச்சிடுறீங்க. சரி, சில இன்னும் வசனங்களை சில காரியங்களை சொல்கிறேன். விட்டு கொடுக்கறது நிறைய எடுத்துன்னு இதெல்லாம் கடகடன்னு சொல்லிட்டு போனோம் போல இருக்க. விட்டு கொடுக்கறது
விட்டு கொடுக்குறீங்களா? நான் விட்டு கொடுக்க மாட்டேன். விட்டு கொடுக்கறது ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஒருத்தர் ரொம்ப தொல்லை பண்ணிக்கலாம், விட்டு கொடுத்துருங்க. ஒருத்தன் பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்கிறான்னு வச்சுங்க, அவனுக்கு வேறு ஒன்றும் தெரியல, அவன் விட்டு கொடுக்க மாட்டேங்க. ஏன்னா அவன் இதுதான் வாழ்க்கை நினச்சிட்டு இருக்கிறான். இது இருந்தால் தான் வாழ்க்கையும் இருக்கும், அதனால் அது விட்டே கொடுக்க மாட்டான். நமக்கு தேவன் இருக்கிறார் இல்லையா? அவர்கிட்ட 1000 வழிகள் இருக்கிறது. நம்ம பல விதங்களில் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அதனால் விட்டு கொடுத்துருங்க. விட்டு கொடுங்க. அடம் பிடிச்சிட்டு இதுதான் வேணும் அதுதான் வேணும் கேட்குறாங்களே, கொடுத்துருங்க, பரவாயில்ல, எடுத்துருங்க. விட்டு கொடுங்க, அடம் பிடிக்காதீங்க. கர்த்தர் உங்களுக்கு ரெட்டத்தனியாக தருவார். அல்லேலூயா. இதை பிடிச்சின்னு சண்டை போட்டுன்னு இருக்காதீங்க, விட்டு கொடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். நம்ம ஆண்டவர் கற்றுக் அன்பு பற்றி பேசுகிறோம். நம்ம அன்பு என்ன பண்ணுறது? கொடுக்கறது தான். அன்புனால கொடுக்கறது தான். நம்ம ஒருத்தரை நேசிக்கிறோன்றது என்ன அர்த்தம்? என்ன? அவங்க விருப்பத்தை நிறைவேற்றுறது என்ன? ஒருத்தரை நேசிக்கிறதுன்னு என்ன? அவங்களுக்கு பிடிக்காத செஞ்சுட்டு இருக்கிறதா? அவங்கள நேசிக்கிறேன் என்பது அவங்க விருப்பத்தை நிறைவேற்றுறது தான் நேசிக்கிறது இல்லையா? அப்போ அவங்களை விட்டு அவங்க ஒருத்தர் அடம் பிடிச்சிட்டு இருக்கிறான்னா அவங்கள நம்ம நேசிக்கிறது ஒன்றா விட்டு கொடுத்துருங்க. பரவாயில்ல, நீ வச்சுட்டு நல்லா இரு, சந்தோஷமா இரு. போ, என்னோட கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒன்றை மட்டும் நீங்கள் விட்டு கொடுக்கக்கூடாது. உன் தேவனை மட்டும் எதுக்கு நீங்கள் விட்டு கொடுக்கக்கூடாது. அவரை எங்கே நீங்கள் மறுதளிக்கக்கூடாது. அவரை ஒருபோதும் நீங்கள் விட்டு கொடுக்க. எல்லாத்தையும் நீங்கள் உங்கள் இழந்து போனாலும் எல்லாவற்றையும் விட்டு கொடுத்தாலும் உங்களோட தேவன் இருக்கிறார். அவர் ஒருபோதும் விட்டு கொடுக்காதீங்க. அவர் தான் உங்களுடைய பலன், சொத்து, ஆரோக்கியம், சந்தோஷம், சமாதானம் எதிர்கொள்ளலாம். உன் வாழ்க்கையில் நீ எதையெல்லாம் எதிர்பார்க்கிறாயோ, எது இருந்தால் சரியாக இருக்குன்னு நினைக்கிற, இதெல்லாமே என் ஆண்டவருக்குள்ளே இருக்கிறபடினால அவரை ஒரு நாள் நான் இழக்க மாட்டேன். அவரை ஒரு நாள் விட்டு கொடுக்க மாட்டேன். அவரோட ஒரு நாள் அவர் பிடியை நான் விட மாட்டேன். அவரை நான் அருகில் வைத்து கொண்டே இருப்பேன். இப்போது விட்டு கொடுக்குற காரியங்களை இதெல்லாம் நம்ம புது வருஷத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏன்னா உங்களுக்குள்ளே இருந்தால் இதெல்லாம் நீங்கள் சரி பண்ணினீங்க. நிறைவேற்றாத வாக்குறுதிகள். நிறைய காரியம் பேசுவோம், ஒன்றும் செய்கிறதில்ல. அதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்ம இதெல்லாம் சொல்லியிருக்கோம், செய்யாமல் போனோம். நம் தேவன் வாக்கு பண்ணினவர் வல்லவராக இருக்கிறார். வார்த்தையில் ஒரு உண்மையில் இருக்கிறார். ஒரு வாக்கு கொடுத்துட்டாருன்னா சரியான நேரத்தில் செய்து முடித்துடுவார். ஹல்லேலூயா. அவர் வார்த்தை அப்படி தான். அவர் விஷயத்தை சொல்கிறேன்னா அந்த விஷயத்தை சொல்கிறவங்க ஒரு டேட்டை நியமித்து தான் சொல்கிறாரு. நான் செய்வேன்னா அதுக்கு ஒரு டேட்டை நியமிக்கிறாரு இல்லையா? கானான் தேசத்தை தரவுனா ஒரு டேட்டு நியமிக்கிறாரு. நீங்கள் 430 வருஷம் அங்கே இருப்பீங்க, அதுக்கப்புறம் விடையில் அவங்க எல்லாமே முன்கூட்டியே காலங்களை நியமித்து தான் ஒரு வார்த்தையை அவர் கொடுக்குறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த காலத்தில் இந்த நேரத்தில் செய்வேன்னு நீ வாக்கு கொடுத்தீங்கன்னா அதை செய்துருங்க. வார்த்தையை நிறைவேற்றாத வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்றுறீங்க. ஏன்னா ஆண்டவர் வார்த்தையை குறித்து கணக்கு கேட்கவராக இருக்கிறார். உங்களால் செய்ய முடியலன்னா வாக்கு கொடுக்காதீங்க. வாக்கு கொடுத்தீங்கன்னா அதை செய்திருங்க. ஏன்னா அந்த வார்த்தையும் தேவன் கேட்குறார். அந்த வார்த்தையும் நிறைவேற்றாத வாக்குறுதிகள் இருந்தா அதை நிறைவேற்றுறீங்க. அப்புறம் கீழ்ப்படியாமை. ஆமாம், தேவன் நம்மோடு பேசும் பொழுது தெய்வ சத்தியத்துக்கு கீழ்ப்படியாத ஒரு அனுபவம் இருந்தால் தூக்கி போட்டுருக்கண்டவரை. இந்த ஒரு மனுஷன் கீழ்ப்படியாமல் போய் தான் இந்த உலகம் கெட்டு போச்சு. நான் உமக்கு கீழ்ப்படியாமல் என் சந்ததி மேலே ஒரு சாபக்கேடு வந்துடக்கூடாது. அதனால் என் சந்ததி கெட்டு போயிடக்கூடாது. நான் எனக்கு பின்வர என் மூலமாக வருகிற என் சந்ததி அந்த ஆசீர்வாதத்தை இழந்துடக்கூடாது. எத்தனுடைய பாஸ்டருடைய பிள்ளைகள் அந்த பிள்ளைகள் பாஸ்டராக இல்லாமல் போயிட்டாங்க. நிறைய பேர் அவங்களுக்கு அப்புறம் அந்த ஊழியத்தில் இல்லாமல் போயிட்டாங்க. ஏன் தேவன் அந்த ஊழியக்காரர் அழைத்த அந்த பிள்ளைகள் ஊழியத்திலும் இல்லை, கிறிஸ்துவத்திலும் இல்லாமல் போன எத்தனை பேர் நான் பார்க்குறேன். ஏன்னா இது ஒரு அற்புதமான ஒரு ஆசீர்வாதம் இல்லையா? இந்த கடவுளுடைய ஊழியத்துக்கு அழைக்கிறது என்று சும்மா இலேசப்பட்ட விஷயம் இல்லை. கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார்னா அது சந்ததியாக தொடரணும் தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா.
லேவி கோத்திர பிரித்து அந்த கோத்திரம் இதை தான் செய்யணுன்றனா, இன்னைக்கு நாம் தேவ ஊழியத்துக்கு அழைத்தார் என்றால் நம் சந்ததி தொடர்ந்து அந்த ஊழியத்தை செய்யணும் தேவ திட்டம். தேவ அப்படி இருக்கும்போது அந்த பிள்ளைகள் மேலே ஏன் அந்த ஊழிய தரிசனம் வராமல் போனது? எங்கேயே ஊழியம் செய்கிற ஊழியக்காரர் எங்கேயோ எதையோ தவற விட்டுட்டார். எதையோ அவங்களுக்கு சரியான விதத்தில் அதை புரிய வைக்கல. எங்கேயோ அந்த ஆசீர்வாதம் தொடரலை. எங்கேயோ தேவன் சொன்ன சில காரியங்களுக்கு அவர் கீழ்ப்படியாமல் ஒருவேளை போயிருக்கலாம். அது நிமித்தமாக அந்த ஆசீர்வாதம் அந்த சந்ததி மேல் தொடராமல் போயிருக்கலாம். கீழ்ப்படுதல் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு பேசினா கண்ணை மூடிட்டு கீழ்ப்படிங்க. இது யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நமக்கு நன்மை தான் செய்வார். ஹல்லேலூயா. ஒருவேளை நமக்கு ஒரு கஷ்டமாக இருக்கும், இது எப்படி ஆண்டவரே? பரவாயில்ல, நீங்கள் சொன்னீங்க அதெல்லாம் நான் செய்கிறேன் ஆண்டவரே. நீங்கள் சொன்னது கரெக்டாக தான் இருக்கும். நான் என்னுடைய மூளையை போட்டு யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே நம்ம மூளை சின்னது. நம்ம ஆமாம் தேவன் அளவுக்கு யோசிக்கிறவர்கள் நம்ம இன்னும் அந்தளவுக்கு வளரல. யோசிக்கிற அளவுக்கு வச்சிருக்கிறாரு, ஆனால் நம்ம அதை யூஸ் பண்ணுறதே இல்லை இல்லையா? கடவுள் நம்மளோட சாயலாக படைத்திருந்தாலும் அவர் நமக்கு கொடுத்திருக்க திறமைகளை ஆற்றுகளை மூளையை நம்ம செயல்படுத்துறதில்லை. விசாசம் நம்ம திசை திருப்பி வீணான காரியங்களை சிந்திக்கவும் பேச வைத்து நம்ம மூளை கெட்டு போச்சு. நல்லதுக்காக யூஸ் பண்ணுறதில்ல. அப்படி ஆகிடுறதுனால நம்ம தேவன் அளவுக்கு யோசிக்க நம்ம ஒன்றும் வளரல. வளர்ந்தால் யோசிக்கலாம். வளரணும் அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான். ஆமாம், என்னை விசுவாசிக்கிறவன் நான் யோசிக்கிறபடி அவனும் யோசிப்பான், அதை விட அதிகமாக அவன் யோசிப்பான். இந்த வசனத்தை இப்படிலாம் சொல்லி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கு. அப்போ கீழ்ப்படிதல், கடவுளுக்கு நீங்கள் கீழ்ப்படிதல் என்ற ஒரு நிலைக்கு வராமல் தேவனிடத்திலிருந்து நம்ம ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த கீழ்ப்படியாமை என்பது நம்ம தேவனுக்கு ஒரு விரோதிகளாய் மாற்றிடும் இல்லையா? பிசாசுக்கு எதிர்த்து தேவனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான வசனம். கடவுளுக்கு நான் கீழ்ப்படிந்தேன்னு நடக்கிற ஒரு வாழ்க்கை வாழறேனா? கடவுள் நான் பேசும்போதெல்லாம் உடனே நான் அர்ப்பணித்து அதை கீழ்ப்படுகிறேனா? அது நீங்கள் எப்படி என்ன பண்ணுங்கள், இந்த வார்த்தையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். புது வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் நான் சரி பண்ணிக்கிறேன். புது வருஷத்தில் நான் ஒரு புது மனிதனாக ஃப்ரெஷ்ஷாக தேவனுடைய சமூகத்திலேருந்து புது வருஷத்தை சந்திக்க போகிறேன். இந்த புது வருஷத்தில் நான் இந்த பழைய வருஷத்தில் இருந்த மனுஷனாக இல்லாமல் ஒரு வித்தியாசமாக ஒரு ஆசீர்வாதமாக நான் பாத்திரமா, நான் ஒரு ஆண்டவருக்காக ஏதாவது செய்கிறவனா, என்னை பார்க்குறவங்கள் தெய்வனை பார்க்கத்தக்கதான ஒரு வாழ்க்கை வாழத்தக்கதாய் என்னை ஆயத்தப்படுத்தும்படியே தான் இதை உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். கசப்பு பகை அவங்கள பார்த்தாலே எரியுதுங்க. அவங்கள பார்த்தாலே நெஞ்சு அப்படியே தொண்டையில் ஒரு மாதிரி முட்டையாக வந்து நின்றோம். அதெல்லாம் நின்று இருக்குதா? ஏன்னா அவங்க ஏதோ செஞ்சுருப்பாங்க, அதை பார்த்தோன்னே அப்படியே நெஞ்செல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஆகிடும். கசப்பு பகை அது நரகம். வேதம் சொல்லுது கசப்பு பகையெல்லாம் நரகம் நமக்கு வேண்டாம். யார் மேலே கசப்பு இருந்தால் என்ன பண்ணணும்? அவங்கள என்ன பண்ணணும்? நீங்கள் மன்னிச்சு விட்டுட்டு அவங்களோட போய்ட்டு பேசுங்க. யாரால் அவங்களால பேச முடியல அவங்ககிட்ட போய் பேசுங்க. ஒரு கட்டி பிடிச்சி முத்தம் கொடுங்க. இதெல்லாம் வேணாம், யார் ரொம்ப ஓவராக இல்லை. நம்ம நாட்டில் தான் இது ரொம்ப ஒரு பெரிய பாவமாக நினைக்கிறாங்க. கெட்ட குமாரன் நினச்சி பாருங்கள். பாவம் செய்த தன்னுடைய இளைய குமாரனை அப்போ ஓடி வந்து மாறி மாறி முத்தமிட்டு கொண்டு இருக்கிறார். அது என்ன? அன்பு இல்லையா? நீங்கள் நினைக்கிற முத்தம் வேறு, அதை பற்றி பேசலை. இது அன்பின் முத்தம். ஹல்லேலூயா. அது மன்னித்திரப்பா, உன்னை மன்னிச்சிட்டேன், நான் உன்னை நேசிக்கிறேன்ப்பா, உனக்காக தான் நான் இருக்கிறேன்ப்பா, நான் உன்னை எது வேணால் செய்வோம்ப்பா. இந்த முத்தத்துக்கு பல அர்த்தங்கள் இருக்குது. இது அன்பின் முத்தம். ஹல்லேலூயா. அதனால் நான் உன்னை மறந்துட்டேன், நான் உன்னை நேசிக்கிறேன் போது அவங்கள போய் கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் பண்ண, அதில் கையாகி கொடுத்து எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, அவங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க. அந்த பகையை மறந்துட்டோம். அப்போது பகை கசப்புன்னு தூக்கி போடுங்க. இது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. நான் தான் ஆண்டவர் வசனங்களை கொடுத்தாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன காரியங்கள் நம்முடைய ஆசீர்வாதத்தை தடுத்துரும். சின்ன சின்ன மிஸ்டேக் பாருங்கள். நான் யோசித்தேன், சின்ன அந்த கவர் எடுக்காத ஒரு காரியத்தில் இவ்வளோ பெரிய கூட்டம் நடத்தி அந்த ஒரு சின்ன தவறுனால அந்த இதுவே அந்த ரெக்கார்ட் பண்ண முடியல போது நான் ரொம்ப ரொம்ப யோசித்தேன். ஒரு சின்ன தவறு கூட எவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்படுத்துது. அப்போ அதுபோல் தான் நம்ம ஆண்டவர் நமக்கு அநேக காரியங்கள் வைத்திருந்தாலும் நம்ம செய்கிற சின்ன காரியங்கள் அந்த ஆசீர்வாதத்தை பெற முடியாமல் போயிடுது இல்லையா?
சின்ன சின்ன காரியங்கள் நம்ம பெரிய ஆசீர்வாதத்தை இழந்து போகிறோம் பாருங்க. அதை அசால்ட்டாக பண்ணிட்டு போயிடும் கவனிக்காமல். ஆனால் பார்த்தா அதோட இழப்பு பெருசாக இருக்குது இல்லையா? அதனால் நம்ம சின்ன சின்ன தவறு கூட செய்யாமல் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த பகைமை கசப்பெல்லாம் தெய்வனுக்கு பிடிக்காத விஷயம், பிசாசு கொண்டு வருது. தூக்கி போடுங்க. உங்களை அவங்க 1000 சொல்லட்டும், திட்டட்டும், உங்கள் மேலே குறை சொல்லட்டும், நீங்கள் உங்கள் சமாதானத்தை இழக்காதீங்க. அதான் நம்ம அதை யோசித்தோன்னு நம்ம சமாதானம் போயிடும் இல்லையா? அவங்க விரோதமாக இருக்கட்டும், நாம் விரோதமாக இல்லை, நம்ம அன்பு செலுத்துவோம். பகைமை கசப்பு எடுத்து போடுங்க. எதனாவது நீங்கள் மனம் திரும்ப வேண்டியிருந்தால் மனம் திரும்ப, ரொம்ப முக்கியமானது மனம். ஆமாம், ஏதாவது இந்த காரியத்தை நான் திரும்பணுங்க, தொடர்ந்து இந்த மாதிரி தவறுகளை நான் செய்து கொண்டு இருக்கிறேன், இது எனக்கு தெரியுது, நான் செய்கிற தப்பு எனக்கு நல்லாவே தெரியுது, உங்களுக்கு நல்லா தெரியும் தப்பு, அந்த மாதிரி தவறு உங்கள் மனசாட்சிக்கு தெரியும். இந்த தவறு ஆண்டவருக்கு பிடிக்கல, இந்த தவறு எனக்கு தெரியுது ஆண்டவருக்கு பிடிக்காத நான் செய்கிறேன்னா, இது உங்கள் புது வருடம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குன்னா, இன்றைக்கி நீங்கள் அதை மனத்தை ஆண்டவர் இந்த காரியம் எனக்கு நல்லாவே தெரியும், நான் விட்டுறணும்னு நினைக்கிறேன், என்னை விட முடியல, எனக்கு உதவி செய்யுங்கப்பா, என்னை அதை விட்டு விரும்புகிறேன், இன்றைக்கி மனம் திரும்புகிறேன், மீண்டும் இதை செய்யாதபடிக்கு எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட உதவி கேளுங்க. கர்த்தர் நான் உங்களுக்கு கற்றுத்தருவார். எப்படிப்பட்ட அகல பாதத்தில் விழுந்திருந்தாலும் தேவன் ஒன்று தூக்கி நிறுத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால் நீங்கள் எங்கே மனம் திரும்ப வேண்டிய இடத்துல ஆண்டவரை நான் மன்னிச்சிடுங்கப்பா, இந்த காரியத்தில் மனம் திரும்புகிறேன் சொல்லிட்டு மனம் திரும்புங்க. ரொம்ப ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் இந்த மனம் திரும்புதெல்லாம் ஒரு முக்கியமான டர்னிங் பாயிண்ட்டு. இந்த மனம் திரும்புதல் உன்னுடைய சரியான திசைக்கு திருப்புற அந்த இடம்தான். அது இங்கிலீஷில் டர்னிங் பாயிண்ட்ன்றாங்களே. அந்த மனம் திரும்புதல் என்பது தவறான பாதையிலேருந்து சரியான பாதைக்கு திரும்புகிறது. அப்போ ஏதோ ஒன்று நம்ம போகிற சில காரியங்கள் சரியில்லைன்னா அது சரியான திசைக்கு திருப்பிக்கும். எங்கே நீங்கள் மனம் திரும்பணும், உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்ச விஷயங்கள், உங்களுக்கு நல்லாவே தெரியும் இது நான் செய்கிறது தவறுன்னு, அந்த தவறை ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு மனம் திரும்புங்க. கர்த்தர் மன்னிக்க வல்லவராக இருக்கிறார். யாராவது நீங்கள் மன்னிக்க விரும்பினா மன்னிச்சிடுங்க. அல்லேலூயா. மன்னிப்புன்னு என்ன தெரியுமா? மன்னிச்சிட்டேன்னு சொல்லிட்டு இவங்க மனசுல நினச்சிருப்பாங்க, இப்போ அது மன்னிப்பு கிடையாது. உண்மையான மன்னிப்புன்னா அதை மறந்துடணும். ஒருத்தர் செய்த தவறை மறுபடியும் நினைக்கிறதோ பேசுகிறதோ கேட்டால் மன்னிச்சிட்டாங்க. 10 வருஷம் முன்னாடி என்ன பண்ணான்னு தெரியுமா அவன், நான் மன்னிச்சிட்டேன், ஆனால் இன்னும் சொல்லினே இருப்பாங்க. அவன் பண்ண கதை தெரியுமா, மன்னிச்சிட்டேன்னுவாங்க, ஆனால் அதை சொல்லினே இருப்பாங்க. அப்போ இவங்க மன்னிக்கல, வாயில் தான் மன்னிச்சிட்டாங்க. அப்போ அது அப்படியே மறக்க முடியல. மறக்காமல் திரும்ப சொல்லிட்டு மன்னிச்சிட்டேன்னா அப்புறம் நீ மன்னிக்கவே இல்லை. இப்போ மன்னிப்பினுடைய மேன்மை என்ன, அதை அப்படியே மறந்துடுது. அல்லேலூயா. கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளோ தூரமோ அவ்வளோ இவங்க பாவங்களை தூக்கப்பட்டுட்டேன், நான் திரும்பி பார்க்க மாட்டேன். கடவுளே அதை மறந்துடுறாரு. நாமே அதை ஒருத்தர் செய்ய தவிர திரும்ப நினச்சி அதையே சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கணும். தேவையில்ல. எல்லாரும் பலவீனமானவர்கள், எல்லாருக்கும் குறைகள் இருக்குது, எல்லாரும் சில நேரத்தில் தவறுகிறோம். யாரும் இங்கே பரிசுத்தமான 100% இல்லை. தேவன் தான் நம்மளை பரிசுத்தமாக்கி பரிசுத்தமான பார்க்குறாரு. இன்னும் நாம் அந்த அளவுக்கு நம்மளே பார்க்கல. நம்ம பார்க்க தான் பரிசுத்தமாகும். அப்போ தான் நாமளே அந்த நிலைக்கு வர முடியும். நாம நிறைய காரியங்கள் செய்ய வேண்டியதாக இருக்குது. மற்றவங்களை பார்த்துட்டு சில குறைகளை பார்த்துட்டு நீங்கள் அவங்க மேலே அதையே குற்றங்களை சொல்ல மன்னித்து விட்டுருங்க. மன்னித்து மறந்துடுங்க. நம்ம வளரணுன்னா இதெல்லாம் நமக்கு தேவை. மற்றவங்களுடைய காரியங்கள் மனசில் போட்டு குழப்பிட்டு இருந்தால் இது செஞ்சாங்கன்னா நம்மளுடைய நிம்மதி போயிடும். அதில் மன்னித்து விட்டுட்டு நாம் முன்னேறுவதை பார்ப்போம். அல்லேலூயா. நாம் போக வேண்டிய தூரம் மிக அதிகமாக இருக்கிறது, நாம் செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கிறது. அதிலே கவனம் செலுத்துவதை விட்டது சுற்றி இருக்கிற மனுஷங்களை பார்த்துட்டு அவன் இது சரியில்லை இவன் சரியில்லைன்னு சொல்லிட்டு இருந்தேன்னா நம்முடைய பயணம் தடைப்பட்டு நிற்கும். அல்லேலூயா. நான் போய் அடைய வேண்டிய ஆசீர்வாதங்கள் இலக்குகளை அடையாமல் போய் பாதியில் நம்முடைய வாழ்க்கை முடிவுக்கு வந்துவிடும். கர்த்தர் உங்களை குறித்து மாபெரும் திட்டம் வைத்திருக்கிறார். உங்களை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களை அவர் செய்யணும்னா இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு அவரை மாற்றம் நோக்கி பார்த்து உங்கள் வாழ்க்கை தொடரட்டும். அறிக்கை. எத்தனை பேர் கடவுள் வார்த்தை அறிக்கை என்ற ஒரு விஷயத்தில் தினந்தோறும் உங்கள் வாயில் வைத்து நீங்கள் அறிக்கை பண்ணுறீங்க? ஏதாவது உங்களுக்கு தேவையான வசனங்களை சொல்லிகிட்டே இருக்கிற அந்த ஒரு பழக்கத்துக்கு வந்துடுங்க இல்லையா? அறிக்கைன்னு என்ன தெரியுமா? எப்பொழுதும் உங்கள் கையில் துப்பாக்கி வச்சுக்கிற மாதிரி. எப்போ உங்கள் கையில் ஒரு பெரிய ஆயுதம் வச்சுருக்கிற மாதிரி. துப்பாக்கி இருந்தால் தைரியம் தானே, அவனா வரட்டும், என் கையில் துப்பாக்கி இருக்குது, என் கையில்
எத்தனை பேரும் வரட்டும், எனக்கு ஒன்றும் பயம் இல்லை, ஏன்னா நான் கையில் துப்பாக்கி வச்சுக்கிறேன். அதுபோல் தான் என்ன வேணால் எப்படி வேணால் யாருக்கு வேணால் நடக்கட்டும், எனக்கு வசனம் இருக்குது. அல்லேலூயா. இந்த வசனம் என் கையில் இருக்குது, அது ஆயுதம், பட்டயம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போது இதை கொண்டு நான் ஜெயிக்க முடியும். என் கையில் பட்டயம் இருக்குது, அப்போ என் கையில் என்ன இருக்குது? பட்டயம் இருக்குது. அப்போ என் கையில், என் வாயில் வார்த்தை இருக்குது. இந்த வார்த்தையை சொல்லும் போது எனக்கு பெரிய ஒரு தைரியம், என் கையில் பெரிய ஆயுதம் இருக்கிறது, என்னால் ஜெயிக்க முடியும். அறிக்கை உங்கள் வாழ்க்கையில் தினந்தோறும் கடவுளுடைய வார்த்தையை வாயில் வையுங்க. இது ரொம்ப உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு பாதையாக இருக்கும். உங்களை சோர்ந்து போகும்போது உங்களை தேற்றும். உங்கள் கீழே இருந்த பாதலத்து மேலே தூக்கிட்டு வந்துடும். எப்படிப்பட்ட வீழ்ச்சியில் இருந்தாலும் உனக்கு வேண்டிய வசனத்தை நீ அறிக்கை செய்ய கற்றுக்கிட்டுன்னா உன்னை நீயே தூக்கிட்டு வந்துடலாம். அல்லேலூயா. இதான் ஒரு அற்புதம். இந்த வசனத்தில் இருக்கிற அற்புதம் என்ன தெரியுமா? யாரையோ தேடி எங்கேயோ போய் நமக்காக ஜெபம் பண்ணி அவங்க மூலமாக விடுதலை பெற்றுக்கிறதுலாம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் உங்களை நீங்களே மேலே கொண்டு வருவதற்கு அற்புதமான ஒரு வழி கடவுள் வார்த்தையை நீங்கள் வாயில் வச்சு சொல்லும்போது நீங்கள் எழுந்து வந்துடலாம். அல்லேலூயா. எந்த பிரச்சனைக்காக நீங்கள் பாதிக்கப்பட்டு எதில் நீங்கள் கவலைப்பட்டு இந்த வசனத்தை எடுத்து பயன்படுத்த ஆரம்பித்தா நீங்களே ஜெயிச்சு வந்துடலாம். அல்லேலூயா. அப்போ அந்த காரியங்கள். அப்புறம் ரெண்டாவது, தேவனுடைய உறவு. தேவனுடைய உறவு, தேவனுடைய உறவு, ரிலேஷன்ஷிப். கடவுளுடைய உறவில் நீங்கள் எப்படி இருக்கீங்க? நீங்கள் உண்மையிலே கடவுள் உறவில் நல்லா இருக்கிறீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் நல்ல ஆண்டவரோட நல்ல ஒரு உறவுக்குள்ளே இருக்கிறேன்னா, நான் சொல்கிறேன், கண்ணை மூடி உட்காந்தோன்னா தெய்வ பிரசனத்தை உங்களால் உணர முடியும். ஹலோ, நல்லா புரிஞ்சுக்கிங்க. உண்மையாய் இந்த தெய்வத்தை நீங்கள் ஆராதிக்கிறவர்களானால், அவரோட நல் உறவில் இருப்பீர்களா, கண்ணை மூடி ஆண்டவரே நோன தெய்வ பிரசனத்தை நீங்கள் பார்ப்பீங்க. அல்லேலூயா. உண்மையிலே நீங்கள் தேவனுடைய உறவில் இருந்தால் வேதத்தை படிக்கும் போதெல்லாம் கடவுள் பேசுகிறத உங்களால் உணர முடியும். அல்லேலூயா. அப்போது நீங்கள் கடவுளுடைய உறவு உங்களுக்கு எப்படி இருக்கிறது? இந்த உறவுக்குள்ளே நான் புது வருஷத்தில் வர விரும்புகிறேன். ஐயா, தேவனோடு நான் நடக்க விரும்புகிறேன், அவரோடு நான் இருக்க ஆசைப்படுகிறேன். அப்படிப்பட்ட உறவுக்குள்ளே வரணும். நிறைய நேரங்களில் ஜெபம் பண்ணுறோம், பிரசன்னத்தையே பார்க்க முடியல. சில நேரத்தில் கடகடன் முடிச்சுட்டு ஏந்து வந்துட்டு இருக்கிற பிரசன்னத்தை உணராமல் ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டு, இதெல்லாம் என்ன காட்டுது தெரியுமா? நீங்கள் நல் உறவில் இல்லை, கர்த்தரோட நல் உறவில் இல்லை. அதனால தான் உங்களால் தெய்வ பிரசனத்தை உணர முடியல. வேதத்தை படிக்கும்போது கடவுள் பேசுகிறத உணர முடியல. ஏன்னா வேத படிக்கும்போது போதும், ஒரு அதிகாரம் படித்தோமா மூடு, ரொம்ப நேரம் படிக்க முடியல, ரொம்ப நேரம் ஜெபம் பண்ண முடியல. இதெல்லாம் எதை காட்டுது? நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறது நல்ல விஷயம், அதை விட முக்கியமான ஒரு உறவில் இருக்கணும். ஹலோ, கரெக்ட். சர்ச்சுக்கு வர்றது ரொம்ப முக்கியம், நல்லது, எல்லாமே நல்ல விஷயங்கள் தான். தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவனோட உறவு ரொம்ப முக்கியம். அதுதான் உங்கள் வாழ்க்கையில் உன்னை மேம்படுத்தி கொண்டு போகும். அதுதான் கடவுள் உங்களை எப்படி பயன்படுத்தணுமோ அப்போ தான் அவங்களை பயன்படுத்த முடியும். சபைக்கு வந்து உட்காரதால கடவுள் உங்களை பயன்படுத்திட முடியாது. இங்கே பல காரியங்கள் கற்றுக் கொடுக்குறோம், போதிக்கிறோம் இல்லையா? இதெல்லாம் உங்களுக்கு இங்கே போதிக்கிற விஷயங்கள் எல்லாம் நீங்கள் போய் வீட்டில் செயல்படுத்துவதற்காக தான். இங்கே கேட்டுட்டு காதில் சபையில் வந்துட்டு சொல்கிறது காதில் வாங்கி காதில் விட்டுட்டு மறந்துட்டு போயிட்டு திருப்பி அடுத்த வாரம் வருது, திருப்பி உட்காருது. இதை மாதிரி ரொட்டீனாக பண்ணிட்டு இருந்தனால உங்கள் வாழ்க்கையில் பெரிதான நீங்கள் மாற்றத்தை காண முடியாது. நீங்கள் ரட்சிக்கப்பட்டதும் வீணாக போயிடும். அர்த்தமற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்த காலத்தை முடிச்சுட்டு போயிடுவீங்க. உங்களுக்கும் தேவனுக்கும் ஒரு உறவு வேண்டும் என்றால் நீங்கள் அவரோட நெருங்கி பழக வேண்டும். உறவை நீங்கள் விரும்பணும். அதுக்கு இந்த வேதமும் ஜெபமும் ரொம்ப முக்கியமாக இருக்குது. இதை தான் நான் இங்கே சொல்லிக் கொடுக்குறேன். ஏதோ நான் இங்கே சொல்லணும்னா அப்படியே கேட்டு நல்லா இருக்குன்னு போயிட்டேன்னா உங்களுக்கு ஒன்றே நடந்துடாது. நீங்கள் போய் வீட்டில் உட்காந்து என்ன தேவன் உறவு, தேவ பிரசன்னம் என்ன, அந்த தேவ பிரசனத்துக்குள்ளே போயிட்டீங்களா, அந்த மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. உங்கள் கையில் 1000 கோடியை கையில் கொடுத்தா கூட வராத சந்தோஷம் அந்த பிரசனத்தில் வரும். அல்லேலூயா. நீங்கள் மிகப்பெரிய பலசாலியாக உணர்வீங்க அந்த பிரசனத்துக்குள்ளே போயிட்டீங்கன்னா. இதெல்லாம் நீங்கள் அனுபவிக்கிறதுக்காக கடவுள் அழைத்திருக்கிறாரு. சும்மா உட்காந்து கையை தட்டிட்டு 2 பாட்டை பாடிட்டு ஏதோ கிறிஸ்தவன் ஆகிட்டேன், ஞாயிற்றுக்கிழமை நான் போயிடணும், நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், நான் கரெக்டாக போயிட்டு வந்துடுவேங்க. இதில் ஒரு பெருமை, ஞாயிற்றுக்கிழமை நான் தவறாமல் சர்ச்சுக்கு போயிட்டு வந்துடுவேங்க. நல்லது தான். ஆனால் தேவனோட உறவுக்காக தான் சர்ச்சுக்கு போகிறேன். சர்ச் எதுக்கு? கடவுளை பற்றி போதிப்பதற்கு. அல்லேலூயா.
அநேக சத்தியங்களை கற்றுக்கொள்வதற்காக தேவன் இங்கே என்ன பண்ணியிருக்கார்? சபை வைத்திருக்கிறார். அதற்கு ஒரு மனிதனை தேர்ந்தெடுத்து அவருக்கு வேதத்தை கொடுத்து வேதத்தை கற்றுக்கொடுத்து போதிக்க வைத்திருக்கிறார். இது கற்றுக்கொள்ள வந்துடுறோம். நம்ம கற்றுக்கொள்ள வருகிறோம். கற்றுக்கொண்டதை இங்கிருந்து போனபடி செயல்படுத்தணும். இங்கேருந்து புரிந்து கொண்ட தெரிந்து கொண்டதை வாழ்க்கையில் அபியாசிக்கணும். ஒரு வாரம் நமக்கு அதான் வேலை. ஒரு வாரம், ஆமாம், இந்த ஒரு வாரம் என்ன வேலை? இன்றைக்கி ஆண்டவர் என்ன கற்றுக் கொடுத்துருக்கிறாரு, இதெல்லாம் நான் இந்த வாரத்தில் செயல்படுது. இப்போ நீங்கள் பண்ணி பாருங்களேன், ஒவ்வொரு வாரமும் நீங்கள் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருப்பீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கி இதை சொன்னார், கர்த்தர் இந்த வாரம் இதை கற்றுக் கொடுத்துக்கிறார், இன்னிலேருந்து நான் செய்ய போகிறேன். இப்படின்னு ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு காரியத்தை கற்றுக்கொண்டு போகும்போது உங்கள் வாழ்க்கையினுடைய மேன்மையை பாருங்கள், வளர்ச்சியை பாருங்கள், நீங்கள் வேறு லெவலாக மாறிடுவீங்க. ஹல்லேலூயா. ஆமாம், அதுக்கு தான் சபைக்கு வரும். அதுக்கு தான் சபைக்கு வரும். அப்போது தேவனுடைய உறவு எப்படி இருக்குது? சபைக்கு வர்றதுனால நீங்கள் கடவுளோட உறவில் கரெக்டாக இருக்கீங்கன்னு சொல்ல முடியாது. இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஹல்லேலூயா. கடவுளோட உறவில் இருக்கிறீங்கன்னா நான் சொன்ன எக்ஸாம்பிள் தான். எப்போடா ஜெபம் பண்ணலான்னு இருக்கும், எப்போ வேதத்தை படிக்கலாம், அதில் இன்னும் ரகசியங்களை தெரிஞ்சுக்கலாம், வெளிப்பாட்டு பெறலாம் இருக்கும். கண்ணை மூடி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரன்னு 2 வார்த்தை சொல்லும் பொழுது அப்படியே பிரசன்னத்தில் மூழ்கிடலாம். ஹல்லேலூயா. சில நேரங்களில் வேதத்தை படிக்கும் போதே பிரசன்னத்தில் மூழ்கிடலாம். அப்படியே கடவுள் பேசுகிறது போல் இருக்கும். இதுதான் நீங்கள் கடவுளோடு இருக்கிறீங்க, நடந்து வரீங்கன்றது அடையாளம். ஹல்லேலூயா. இது இல்லைன்னா உங்கள் கிறிஸ்துவ ஜீவம் அர்த்தமற்றதாக இருக்கும். புரிஞ்சுக்கிங்க. நீங்கள் வெறியும் பெயர் கிறிஸ்தவர்களாக சபைக்கு வருவீங்க, போங்க. உங்களுக்குள்ள ஆண்டவர் மாற்றங்களையும் மாறுதல்களையும் வளர்ச்சியும் கொண்டு வர முடியாது. இதுதான் தேவன் நமக்கு வைத்திருக்கிற வழி. ஹல்லேலூயா. நான் தேவனோட தனிப்பட்ட விதத்தில் உறவு கொள்ளுவேன், அதை புரிந்து கொள்ளுங்க. கண்களை மூடுவோம். நான் நிறைய காரியங்கள் கொண்டு வந்தேன். அப்படியே சொல்லிட்டு கண்ணை மூடி 2 வரியில் சொல்லிட்டு போயிடறேன். நான் அதை சொல்லிட்டு ஜெபிக்கலாம். காலங்கள், டைம் சென்ஸ். உங்கள் காலங்களை எப்படி பயன்படுத்துகிறீங்க? குறித்த நேரத்தில் குறித்த காலத்தில் திட்டமிட்டு செயல்படுறீங்களா? எதுவுமே திட்டமிடாமல் காலங்கள் திட்டமிடுவதற்காக தேவன் கொடுத்திருக்கிறார். எல்லாமே திட்டமிட்டு ஒரு டைம் வச்சு ஆண்டவர் அப்படி தான் செயல்படுகிறார். நம் வாழ்க்கையின் காரியங்களை திட்டமிட்டு செயல்படுகிறோமா? எல்லாம் குறித்த நேரத்தில் நம் காரியங்களை செய்து முடிக்கிறோமா? அழைத்து வருவது முதற்கொண்டு எல்லாமே தேவன் அதினதின் காலத்தில் நேர்த்தியாக செய்கிறாரா? இந்த வருஷம் அடுத்த வருஷம் மாற்றிக்கிங்க. என்னுடைய எதை நான் நிர்ணயிச்சணும், எந்த டைம் ஃபிக்ஸ் பண்ண அந்த டைமில் நான் செய்து முடிப்பேன். இந்த காலங்கள் எனக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. ஏன்னா காலங்கள், நான் ஒவ்வொரு காலங்கள் கடந்து போக இந்த வருஷம் நம்ம செய்து முடிக்க வேண்டியதை செய்யலைன்னா அது இந்த வருஷத்தோடு போயிடும். இன்னொரு அடுத்த வருஷம் வரும். இந்த வருஷம் திட்டங்கள் அடுத்த வருஷம் செயல்படுத்த முடியாது. இந்த வருஷத்தை செயல்படுத்தி ஆகணும். எத்தனையோ காரியங்கள் கர்த்தர் உன்னை கொண்டு இந்த ஆண்டில் செய்ய நினைத்திருப்பாருங்க. அதெல்லாம் செயல்பட நீங்கள் விட்டு கொடுத்தீங்களான்னு தெரியாது. ஆனாலும் அடுத்த வருஷத்தில் ஆண்டவரை இந்த வருடத்தில் நான் என்ன செய்யணும்னு திட்டமிட்டு இருக்கீங்கப்பா, அதை நான் செய்வதற்கு நான் முழுமையாக ஒப்பு கொடுக்குறப்பா. எத்தனையோ திட்டங்களுக்கு நான் ஒத்துழைக்கலை. எத்தனையோ காரியங்கள், எத்தனை ஆண்டுகள் உம்மோடு நடக்காமல் அநேக காரியங்கள் ஒன்றுமே செய்யலை, வீணாய் கழித்தேன். இந்த வருகிற வருடத்தில் உன் சித்தத்தில் நடக்கணும். நீ என்மேல் வைத்திருக்கிற அந்த திட்டத்தை நான் நிறைவேற்றி முடிக்கணும்ப்பா. அதற்கான காலங்களை குறித்த அறிவு எனக்கு தாங்க. உங்கள் வேகம் எப்படி இருக்குது? இருக்க வேகம் குறியுதா? அன்றைக்கி வேகமாக எல்லாம் ஆண்டவருக்காய் ஓடி நீங்கள் செஞ்சீங்க. இன்றைக்கி ஸ்லோவாகிட்டீங்க. இன்றைக்கி ரொம்ப தாமதமாகிட்டீங்க. கடவுளுக்காய் வேகம் எடுக்கணும். நாளுக்கு நாள் உங்களுடைய வேகம் எடுக்கணும். ஒரு வண்டி எப்படி முதல் ஃபஸ்ட் கியரில் ஸ்டார்ட் பண்ணுறது, அப்படி தான் கிறிஸ்துவ வாழ்க்கை. ஃபஸ்ட் ஸ்லோவாக ஆரம்பிக்கும், அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த கியர் மாறி அப்புறம் டாப் கியர்னு ஒன்று இருக்குது, அதுதான் அதிக வேகத்தில் ஓடுகிறது. இப்படி தான் ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கணும். நம்ம ஆரம்பம் அற்பமாக இருக்கலாம், முடிவு சம்பரணமாக இருக்கணும். ஏதோ ஒன்று ஆரம்பித்தோம், ஏதோ சபைக்கு வந்தோம், ஏதோ போனோம் இருக்கலாம். ஒன்றும் தெரியாது, பாட தெரியாது, ஜெபிக்க தெரியாது, கொடுக்க தெரியாது, ஒன்றும் தெரியாது, பரவாயில்ல, ரொம்ப ஸ்லோவாக ஆரம்பிச்சிருக்கலாம். ஆனால் உங்கள் வேகம் அதிகரித்து கொண்டே இருக்க வேண்டும். உங்கள் வேகம் குறையுதா அதிகமாகுதா நீங்கள் கணக்கு போட்டுக்குங்க. தீட்டப்பட்ட கத்தி, இந்த கத்தி நல்லா உபயோகமாகணும்னா டெய்லி கொஞ்சம்
அந்த கல்லில் தீட்டிகிட்டே இருக்கணும். அப்போ தான் ஷார்ப்பாக இருக்கும். அது சரியாக பயன்படுத்தலைன்னா துரு பிடிச்சி போய் உங்கள் முக்கியமான நேரத்தில் அந்த கத்தி வேலை செய்யாது. அருன்னு அறுத்துட்டு போய் அறுக்க முக்கியமான அறுக்க வேண்டிய நேரத்தில் அந்த கத்தி என்ன பண்ணுது? அறுக்கவே அறுக்காது. ஏன்னா அந்த கத்தியை சரியாக தீட்டுறதில்ல, உபயோகப்படுத்துறதில்ல. அதுதான் உங்கள் புத்தி. நீங்கள் கத்தியை தினமும் தீட்டினா வேதத்தோடு வசனத்தோடு உங்கள் புத்தியை போட்டு ரெண்டும் தேய்க்கணும். நான் எப்படி இருக்கேன், வேதம் என்ன சொல்லுது என்பதை ரெண்டும் தேய்க்க நீங்கள் ரொம்ப ஷார்ப்பாகிடுவீங்க. ஹல்லேலூயா. நீங்கள் எப்பவும் ஷார்ப்பாக இருக்கணும். இப்போது உங்கள் புத்தி தீட்டப்பட்ட கத்தி போல் இருக்கணும். நான் சொல்கிறேன், நம்ம ஒவ்வொரு வருஷம் வந்துட்டே போகுது, நம்ம முதுமையை நோக்கி போய் கொண்டு இருக்கிறோம் இல்லையா? 1 வயசு இது, 2 வயசு ஆகுது, 5 வயசு ஆகுது, 10 வயசு ஆகுது. நமக்கு வயது கொடுக்கிட்டே இருக்கிறது இல்லையா? ஒரு பக்கம் பார்க்கும்போது தான் ஒரு நாள் நம் மரணத்தை நோக்கி பயணப்பட்டு கொண்டு இருக்கிறோம். எல்லாருக்குமே ஒரு நாள் மறிக்க போகிறோம் இல்லையா? நாள் கடந்து போகிறது. இவ்வளோ நாள் கடந்து வந்திருக்கிறோம். இனி இருக்கிற நாட்களில் என்ன பண்ண போகிறேன்? எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழப்போகிறேன்? அது கொடுத்த தரிசனம் என்ன? அதனால் நம்ம முதுமையை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறோம். உனக்கு இளமை இருக்கும்போது நீ செய்து விடு. உன்னால் நடக்கும்போது நடந்துடு. உன்னால் பார்க்கும்போது பார்த்துடு. உன்னால் பேசும்போது பேசிடு. உனக்கு வாய் நல்லா இருக்கும்போது பேசு. உன் கண் நல்லா இருக்குதுனால நீ படிச்சுடு வேதத்தை. உன் வாய் நல்லா இருக்கு, பாடு. உன் கால் நல்லா இருக்குது, கரங்கள் நல்லா இருக்குது. இப்போ உனக்கு இளமை இருக்குது, உன்னால் எல்லாம் செய்ய முடியுது. இப்போயே ஆண்டவருக்காக செய்துடு. அல்லேலூயா. முதுமை நோக்கி கடந்து கொண்டு இருக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட வயசில் சிலரால் செய்ய முடியாமல் நிறைய பேர் பார்க்குறேன். ஒரு ஊழியக்காரருக்கு ஒரு கை கால் விழுந்துடுச்சு, ரொம்ப வேதனையாக நடக்கு. ஐயோ, ஊழியக்காரருக்கு இப்படி ஆயிடுச்சு, அவர் என்ன பண்ணுவார்? இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். நம்ம கடவுளுக்காய் கர்த்தர் கொடுத்த இந்த சுகம் பலன் ஆருக்கு கடவுளுக்காய் ஏதாவது நான் செய்யணுன்ற தானே. அதில் உனக்கு இளமை இருக்கும்போது முதுமை நோக்கி போய் கொண்டு இருக்கிறோம். எல்லாமே இப்போ நீ செஞ்சிடு. இப்போ உன்னால் எல்லாம் பண்ணக்கூடிய நிலையில் இருக்கிற செஞ்சு விடு. 2வது, உங்கள் ஆசை. உங்களுக்கு வர ஆசையெல்லாம் தேவனால் வந்ததா? தேவனும் ஆசைகளை கொடுக்குறார். தேவனே விருப்பங்களை கொடுக்குறவராக இருக்கிறார். ஆனால் அந்த விருப்பங்கள் தேவனிடத்தில் வருகிறதா? உங்களுக்கு கண்ட ஆசைகள் வரும். நமக்கு என்ன உலகத்தில் வாழ்கிற அநேகரை பார்த்து நமக்கு சில ஆசைகள் வரும். இது மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும், அவரை மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும், இதை செஞ்சால் நல்லா இருக்கும், அப்படி செஞ்சால். யாரை பார்த்து உங்களுக்கு ஆசை வரக்கூடாது. உங்கள் ஆசை வேதத்தின் அடிப்படையில் இருக்கணும். ஹல்லேலூயா. தேவன் எப்படி விரும்புகிறாரோ, எதை நமக்காக ஆசைப்படுறாரோ அதையே நம்ம ஆசைப்படுகிறவர்களாக இருக்கணும். இதெல்லாம் இந்த வருஷத்தில் நீங்கள் சரி பண்ணிக்கிட்டிங்கன்னா, நான் சொல்கிறேன், உங்கள் புது வருஷம் 2026ஆம் ஆண்டில் நீங்கள் வேறு மனிதர்களாக இருப்பீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை பிரகாசிக்கிற மனிதர்களாக இருப்பீங்க. கர்த்தர் உங்களை நடத்துகிற மனிதர்களாக இருப்பீங்க. இதுவரை காணாத அற்புதங்கள் அதிசயங்கள் தேவன் உங்களுக்கு செய்ய வல்லவராய் காத்து கொண்டு இருக்கிறார். உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், தேவன் நமக்காய் நன்மை செய்யவும் அற்புதங்கள் செய்யவும் ரெடியாய் ஆயத்தமாக இருக்கிறார். அதை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம ஆயத்தமாக இல்லை. இதுதான் உண்மை. அவர் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமே இல்லை. நம்மை சரிப்படுத்திக் வேலை தான் நமக்கு தேவை. ஹல்லேலூயா. இன்னும் உம்மை அறியணுமே,